காமாட்சி பண்ண மனசார நினைச்சுண்டு தினமும் பூஜை பண்ற பாக்கியத்தை எங்க குடும்பத்துக்கு கொடுத்த கோடான கோடி மலர்களால கோடான கோடி ஜென்மங்கள் பண்ண வழிபட்டாலும் அந்த நன்றிக்கடன் தீராதம்மா, தீரவே தீராது. என் தம்பி சிதம்பர சாஸ்திரிகள் அவருடைய மகள் மரகதம், அந்த மரகதத்துக்கு இயல் இசை இலக்கணம் எல்லாத்தையும் கத்துக் கொடுத்த, சமஸ்கிருதமும் கத்துக் கொடுத்த, அவளுக்கு அறிவொளி ஏற்றி வச்ச அந்த மரகதத்தை அறிவில் சிறந்த சீலரான ராஜ சாஸ்திரிகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச. இது எல்லாத்துக்கும் என்னைக்கும் நாங்க உன் திருவடியை பணிந்து இருப்போம். இது நிச்சயம், சர்வ நிச்சயம். இப்போ என் பொருட்டு உன்கிட்ட ஒரு சின்ன விண்ணப்பம். அன்பிலும் பண்பிலும் பண்பாட்டிலும் சிறந்து விளங்கும் அந்த மரகதம் வரதராஜன் தம்பதியருக்கு நீதானா புத்திரபாக்கியம் கொடுக்கணும். அந்த வரத்தை நீதான் அருளணும், நீதான் அருள் பாலிக்கணும். அண்ணா, உங்க வேண்டுதல அம்பாள் நிச்சயம் இந்த வருஷம் நிறைவேற்றி வச்சிருவா. காலம் காலமா உங்க குடும்பம் அம்பாளை வழிபட்டு வருது. லோகக்ஷேமத்திற்காகவே நீங்களும் உங்க குடும்பத்தாரும் பாடுபடுறீங்க. அதனால உங்க வேண்டுதல் படியே அம்பாள் மரகதம் வரதராஜனுக்கு ஒரு சத்புத்திரனை நிச்சயமா கொடுப்பார். க்ஷேமமா இருப்பேன். அந்த பிள்ளையாண்டானால லோகமும் க்ஷேமமா இருக்கும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்க வாய் முகூர்த்தம் வெளிக்கட்டு, அதுக்கு அந்த அம்பாள் துணை புரியும். மகளே காமக்கோடி, உனது பக்தியை கண்டு மனம் விழுந்து போனது. நீ மனித குலத்திற்கு ஆற்றும் பணி மகத்தானது. உனது தூய சிந்தனையும் உயர்ந்த கொள்கையும் படர்ந்த பண்புகளும் மிகவும் போற்றுதற்காகும். உலக ஜீவராசிகளின் மீது நீ கொண்டிருக்கும் அன்பு மகத்தானது. உனது எண்ணம் ஈடேற போகிறது. நீ விரும்பியபடியே உனது சகோதரர் மகள் மரகதம் வரதராஜர் தம்பதியருக்கு பிள்ளை பேர் உண்டாகப் போகிறது. நம்பிடம் கொடு, ஞான கிளை உதிக்கும், நலன்கள் உண்டாகும். காமாட்சி, நவநீதம் கொடு, நவநீதம் கொடு. மனம் உண்டாகும். தேவன் கருணை. நவநீதம் கொடு, ஞானம் உண்டாகும். கொடுக்கிறேன் தாயே, நிச்சயம் கொடுக்கிறேன், நிச்சயம் கொடுக்கிறேன். நவநீதம் கொடு, நவநீதம் கொடு. தந்தைக்கு ஈடான தங்களின் நன்றிக்கும் தாய்க்கு ஈடான தங்களின் பாசத்திற்கும் இணையாக எதை சொல்வதென்றே எனக்கு தெரியவில்லை. நாங்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஆமா மாமா, நீங்கள் இங்க பாசமும் மட்டமும் விலை மதிக்க முடியாது. அன்னை காமாட்சி தங்கள் கனவை தோற்றி கூறிய நற்செய்தி நாங்கள் பெற்ற பேராகும். நீங்க ரெண்டு பேரும் என்ன புகழ்ந்தது போறோம். அந்த அம்பாளை நினைச்சுட்டு அன்னை காமாட்சியை மனசார வேண்டிண்டு இந்த பிரசாதத்தை ரெண்டு பேரும் சாப்பிடுங்க. அந்த அம்பாள் நிச்சயம் கருணை புரியும். உங்களுக்கு தாய்மை பெற
நிச்சயமா கொடுப்பான். பேரொளி ஒன்று மரகதத்தினை ஆட்கொண்டது. அழகிலா விளையாட்டு உடையாளின் கருமையா மரகதம் மகப்பேறு எய்துகிறார். சுக்ரவருடம் தைமாதம் கிருஷ்ணபக்ஷம் சஷ்டி சனிவாரம் அஸ்த நட்சத்திரம் தனு ராசி சுபதினத்தில் 22/1/1870 மகான் சேஷாத்ரி சுவாமிகள் அவதரித்தார். சேஷாத்ரி என்ற திவ்ய நாமத்தை அவருக்கு சூட்டுகிறார்கள். கவியக இச்சைகளை களைந்த பச்சை குழந்தை பாலகன் வயதனை எட்டுகிறார். அன்றொரு நாள் நாம் தினமும் ஆலயம் சென்று இறைவனை சேவிக்க வேண்டும். அப்போதுதான் நம் மனம் லேசாகி பக்குவப்படும். வெளியில் நடக்கும் நிகழ்வுகள் எல்லாம் நம் மனதிலே தோன்றும். ஆமா அம்மா, நேத்து கூட நான் தாத்தாவோட உட்கார்ந்து ரொம்ப நேரம் தியானம் பண்ணினேன்மா. பொம்மை வாங்கலையம்மா? பொம்மை ருத்ராட்ச மாலைமா, ருத்ராட்ச மாலை வந்து வாங்குங்கம்மா. அம்மா, அந்த பொம்மையை வாங்கி கொடுங்க, எனக்கு பூஜை செய்ய வேண்டும். பெருமாளை சேவித்து வரும்போது நான் வாங்கி தருகிறேன். எனக்கு இப்போதே வேண்டும் அம்மா. உனக்கு எப்பொழுதும் பிடிவாதம் தான். சரிவா, வாங்கி தருகிறேன். அம்மா வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க. அம்மா நமஸ்காரம்மா. வாங்க தம்பி. ஐயா, எனக்கு இந்த கிருஷ்ணர் பொம்மை எடுத்துக்க தம்பி. ஐயா, இந்த பொம்மை இல்லை, எவ்வளவு காசு தர வேண்டும்? ஆசீர்வாதம் வேண்டாமா, இன்னும் வியாபாரம் ஆகலதான். நான் இந்த தம்பி கையில அந்த பொம்மை கழுவுறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா. எனக்கு இதுவே போதுமா. நன்றி ஐயா. கட்டோபநிஷத்துல ரிஷிகேதனோட வரலாறு வரும். அதோடைய முதல் பாகத்தை நேத்திக்கு பார்த்தோம். இன்னைக்கு 2வது பாகத்தை பார்க்க போறோம். யமதர்மராஜன் ரிஷிகேதன் கிட்ட 3 வரங்களை தரேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு நன்றி தெரிவிச்ச ரிஷிகேதன், தர்மராஜனே அந்த வரங்களை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டார். முதலாவது வரம் அது என்னன்னு சொல்லவா? சொல்றேன். அந்த முதலாவது வரம், நான் இந்த மண்ணுலகத்துக்கு போகும்போது என்னுடைய அப்பா தகப்பனார் மன அமைதியோட என்ன அன்போட வரவேற்கணும், ஏத்துக்கணும் அப்படின்னு கேட்டார். 2வது வரம் அது என்னன்னு சொல்லவா? சொல்லுங்க. 2வது வரம் என்னன்னா, சொர்க்கத்துல எல்லாருமே கவலை, துக்கம், தூக்கம் இது இல்லாம இருக்காளே, அதே மாதிரி உலோகத்துல இருக்கிறவாளும் அனுபவிக்கணும்னா அதுக்கு என்னென்ன வேள்விகள், தவங்கள் செய்யணும் அப்படின்னு கேட்டார். இதுதான் இந்த 2வது வரம். 3வது வரம், இந்த உடல் அழிந்தாலும் அழியாமல் இருக்கும் ஆன்மாவை அறிந்து கொள்வது எப்படி அப்படின்னு கேட்டார். இதுதான் ரிஷிகேதன் கேட்ட 3 வரங்கள். அதற்கு யமதர்மராஜன் ரிஷிகேதனுக்கு அந்த 3 வரங்களையும் கொடுத்தார். கொடுத்த உடனே ரிஷிகேதன் முக்தி பெற்றார். அதாவது உயிரோடு இருக்கும் பொழுதே முக்தி பெற்றை உணர்வது. அந்த பகவானுடைய அனுகிரகத்தால உங்களுக்கு 2 பேரன்கள். முதல் பேரு சேஷாத்ரி, 2வது பேரு நரசிம்மன். 2 பேருக்கும் உபநயனத்தை மிக சிறப்பா அமர்க்களமா பண்ணி வச்சுட்டேன். இந்த சேஷாத்திரிய கவனிச்சுட்டே வர இந்த சின்ன வயசுலயே இந்த அளவுக்கு ஞானஸ்தலா இருக்கிறத நினைச்சு மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குல்ல. பார்த்துட்டே இருக்கோம், ஒரு நாள் இந்த சேஷாத்ரி இந்த லோகத்துக்கே வழிகாட்ட போறான்னு எனக்கு தோன்றதுன்னா எல்லாம் அம்பாளோட அருள், அவளுடைய கருணையே கருணை. நாம் தினம் மாலை வந்து இறைவன் மேல் பக்தியை அதிகப்படுத்திக்கும் போதும் சரி,
செய்யும் போதும் சரி ஒரு விதமான அமைதி நம் மனதிலே தோன்றும். அந்த அமைதி கடந்த கால விஷயங்கள், நிகழ்கால விஷயங்கள், எதிர்கால விஷயங்கள் என்று நம் மனதிலே தோன்றும். ஆமா அம்மா, நேத்து கூட நான் தாத்தாவோட உட்கார்ந்து ரொம்ப நேரம் தியானம் பண்ணினேன் அம்மா. அம்மா அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுதுமா, என்ன ஆசீர்வாதம். ஐயா, ஐயா, எழுந்திருங்கள். என்ன ஆயிற்று? ஏன் அழுகிறீர்கள்? அம்மா இது ஆனந்த கண்ணீர்மா. இந்த குழந்தைய பார்க்கும் போது அப்படியே தெய்வ அம்சமா இருக்குதுமா. இந்த குழந்தை என் கடையில இருந்து அந்த பொம்மை வாங்கிட்டு போன நாள்ல இருந்து வியாபாரம் அமோகமா நடக்குதுமா. என் புள்ள குட்டிகளா வயிறார சாப்பாடுறாங்கம்மா. தம்பி அந்த கையை கொடு. அம்மா இது கை இல்லம்மா, தங்க கைமா, தங்க கைமா. இவன் தங்க கை சேசாத்திரிமா, தங்க கை சேசாத்திரிமா. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுடா. நீங்க நல்லாதான் இருக்கு. சேஷாத்திரி, பக்கத்துலயே இருங்க. உங்களை எல்லாம் விட்டு பிரிய நேரம் எனக்கு வந்து படாதா, கவலைப்படாத, கவலைப்படாத. சேஷாத்திரி, பத்திரமாயிரு. அம்மா பார்த்துக்கோ. இது மட்டும் நானும் சொல்லிட்டு பாத்திரங்கள் பல கட்டு வேதத்துக்கு இருந்தாலும் அனுபவமே முக்கியம். அந்த அனுபவம் தான் உனக்கு கை கொடுக்கும். அம்மா காமாட்சி அம்மா, எல்லாம் சகிக்கும் தான். ஆமா, பேரம் பிறந்திருக்கான்னு பொண்ணாத்துக்கு போனேன். அங்கே இருந்து கேட்பட இருக்கு. அப்படிலாம் இல்ல போய் நம்ம நிலமுள்ள நல்லா இருக்கு, கொஞ்ச நாள் இங்கே இருந்து பாத்துக்கோங்களேன் அப்படின்னு மாப்பிள்ளை சொன்னார். சரி அப்படியே வந்துட்டேன். நல்ல விஷயம் தானே. ஆமா, நீங்க போய் எப்பயும் ஒரு 2 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்பப்போ நம்ம ஊருக்கு ஒரு நாள் 2 நாள் வந்துட்டு போயிட்டு தான் இருந்தோம் போய். ஓ அப்படியா? என்ன ஒரு சமாச்சாரம்? நம்ம காமக்குடி மாமா தவறி போனது உங்களுக்கு தெரியுமோன்னு? தெரியும் போய். நாம எல்லாரும் தானே தாமல் கிராமத்துக்கு போனோம். அங்கதானே அவர் சித்தி அடைஞ்சார். ஆமாண்ணா, 1 வருஷமோ 1.5 வருஷமோ முன்னாடிதான் அவர் சன்னியாச தீட்சை வாங்கியிருந்தார். அதுக்கப்புறம் அவரை எல்லாரும் பிரம்மானந்த சரஸ்வதி பிரம்மானந்த சரஸ்வதி கூப்பிட ஆரம்பிச்சார். ஆமா, அவர் ரொம்ப பெரிய மனுஷன். அவர் போனதுல இருந்து பாவம் மரகதம் ரொம்பவே சோர்ந்து போயிட்டா. ஏன்னா சேஷாத்திரிக்கு துணையா இப்ப அவ மட்டும் தானே இருக்கா. ஆமாண்ணா, அவ 2 பேருமே எப்போதும் பூஜை தியானம்னு ஆத்துக்குள்ளேயே இருக்கிறான். 24 மணி நேரமும் அவ 2 பேருமே அந்த பகவான் நாமத்தை உச்சரிச்சுட்டே இருக்கா. மரகதம் சாப்பிடுறதே குறைச்சிட்டாளாம். அடடா, ஏதோ ஒரு வேலைக்குதான் சாப்பிடுறானா, அதுவும் வேண்டாம் வெறுப்பா சாப்பிடுறானா. மத்த நேரம் எல்லாம் பூஜை 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 தியானம் தான். கேட்கறதுக்கே ரொம்ப சங்கடமா இருக்குண்ணா. ஆமா, தன்னோட காலத்துக்கு பிறகு சேஷாத்திரிய யாரு பாத்துக்க போறா அப்படிங்கிற பெரிய கவலை மரகதத்துக்கு. விளையாண்டானுக்கு வயசு 17 ஆகுது. அதனால ஒரு நல்ல வாழ்க்கை துணையா அவனுக்கு தேடி வச்சுக்கா மரகதத்தோட மனசு நிம்மதியாயிரும். அதனால்தான் நல்ல வரனை தேடிட்டு இருக்கா. நம்ம சேஷாத்திரியோட அத்தை இருக்கல்ல, ஆமா, அதான் நம்ம வெங்கலட்சுமி. வெங்கலட்சுமி அவ பொண்ணு நம்ம சேஷாத்திரிக்கு கல்யாணம் பேசலான்ட்டு எல்லாம் காஞ்சிபுரம் வந்திருக்கா. இது கேட்டதுல இருந்து நம்ம மரகதம் ரொம்ப சந்தோஷப்பட்டா. எல்லாம் எனக்கு தெரியும் போய். அந்த நேரம் பார்த்து சேஷாத்திரோட சித்தப்பா அங்க வந்து வெங்கலட்சுமி கிட்ட சேஷாத்திரோடைய ஜாதகம் ஒரு சன்னியாசி ஜாதகம். அவன் நாளைக்கு சன்னியாசியா போயிடுவான். அதனால உன் பொண்ண வேற ஒரு நல்ல வரலா பார்த்து கல்யாணம் பண்ணி கொடு, சேஷாத்திரிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்காத அப்படின்னு சொன்னார். அதனால வந்தவாள்லாம் தாமல் கிராமத்துக்கே திரும்பி போயிட்டார். ஆமா, பாவம் இந்த கேள்விப்பட்டதுல இருந்து மரகதம் அழுது துடிச்சுட்டு இருக்கா. துன்பத்துக்கு மேல துன்பம் கொடுத்தா அவ என்னதானா பண்ணுவா. எனக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. எல்லாம் பகவான் நினைச்சபடிதான் நடக்கும். ராஜா, ஆதாயத்துக்கு நேரமா இருக்கு, நான் புறப்படுறேன். காலகாரமா வர வர மோசமாயிடுது.
சேஷாத்ரிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க மாட்டியா? சேஷாத்ரியோட சித்தப்பா உனக்கு சன்னியாசி ஜாதகம் சொல்ற, அவன் சன்னியாசி ஆயிடுவானா? இந்த வேதனை என்னால தாங்க முடியாதம்மா, என்னால தாங்க முடியாது. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுத்து அவனை அப்படி ஏதாவது ஒண்ணு ஆச்சு சேஷாத்ரிக்குதான் என்ன உன்கிட்டயே அழைச்சிட்டு அம்மா அம்மா என்னாச்சு? எப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அதுக்குள்ள பாக்கணும் சித்தப்பா ஜாதகம் சன்னியாசி ஜாதகம் சொல்றாரு. நீ சன்னியாசியா போயிடுவியா? அம்மா கவலைப்படாதீங்க, நீங்கதான் என் தெய்வம், நீங்கதான் என் துணை. கவலைப்பட்டதே இருக்கா? உடம்புதான் கஷ்டப்படுது. எப்பவுமே ரொம்ப பலவீனமா இருக்கேன்மா. எனக்கு அதுவும் இல்லாம சுக்லபட்ச தசமி, நீ என்னை விட்டு எங்கேயே போக கூடாது, என் கூடயே தான் இருக்கணும். ரொம்ப வேதனையா இருக்குமா? அழைப்பு வந்துடுது. சேஷாத்ரி, ஞானியர் நட்பு பற்றினை நீக்கும், பற்றுகள் நீங்க, உண்மைகள் தெரிய சுதந்திரம் கிடைக்கும். நாடு கோவிந்தனை நாடு. சேஷாத்ரி, இதை உன் மடியில படுத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. படுத்துக்கணுமா? சேஷாத்ரி, கையிலை தரிசனம் முக்தி, திருவாரூர் ஜனனம் முக்தி, காசியில் மரணம் முக்தி, அருணாச்சலத்தை நினைத்தாலே முக்தி. அருணாச்சலா அருணாச்சலா. அம்மா அம்மா, வாழ்நாளெல்லாம் எனக்காக வாழ்ந்து எதிர்காலத்தை கவலைப்பட்ட, இப்போ இந்த எதிர்காலத்துக்கு ஒரு வழிகாட்டிட்டு போயிட்டேம்மா. நான் நானியா வாழ வழிகாட்டினேன், என் ஆசைகளை விட சொன்னேன், என் கோவத்தை விட சொன்னேன். அருணாச்சலம் தான் துணைன்னு சொன்னேன். சொன்னபடியே வாழணுமா? நீ சொன்னபடியே வாழணும். அருணாச்சலம் அருணாச்சலம் அருணாச்சலம். ஏனி ஏனி வந்துட்டேன்னா சேஷாத்ரி சாப்பிட்டானா இல்லையா? இப்படி சாப்பிடாம தினமும் தியானம் பண்ணிட்டே இருந்தா உடம்பு எடுத்துக்காது. உடம்ப கவனிச்சுக்க வேண்டாமா? அதே தானே நானும் சொல்றேன். வேளை வேலைக்கு சாப்பிடுங்கிற உடம்ப பாத்துக்க வேண்டாமா? அவன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கல்யாணம். நாமெல்லாம் சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன், இப்படி பட்னி கிடந்தா பகவான தியானம் பண்ணணும். நான் சொன்னா அவன் எங்கன்னா கேக்குறான். தினமும் காலம்பர பூஜாரிக்குள்ள போனானா உள் பக்கம் சாப்பாடு போட்டு வந்துடுறான். மத்தியானம் 12 மணிக்கு மேலதான் வெளியே வரான். சில நேரத்துல 6 விட்டு வெளியே வர்றதும் இல்லை. அப்படியே வந்தாலும் திரும்பவும் கோவிலுக்குன்னா ஓடிடுறான். ராத்திரி வரைக்கும் அங்கேயே தியானம் ஜபம். அதுக்கப்புறம் ஆத்துக்கு வந்தாலும் இதே தானே பண்றான். அவன் தியானம் எவ்வளவு நேரம் வேணாலும் பண்ணட்டும், கோவிலுக்கும் போகட்டும். யார் வேண்டான்னு சொல்றா? ராத்திரி எல்லாம் தூங்காத துர்கா சுத்தம் படிச்சுட்டு இருக்கான்னா காலம் வர 4 மணிக்கெல்லாம் எழுந்துட்டு ஸ்நானம் பண்ணிட்டு தியானத்துக்கு உட்கார்ந்து விடுறான். அவன் பண்றத பாக்கறச்சே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏதாவது சொல்றதுக்கும் பயமா இருக்கு. ஏன்னா அவனும் நம்பாத்த கொண்டதானே. பகவான் நம்மள ரொம்பவும் சோதிக்கிறார். சேஷாத்ரி இப்ப எங்க இருக்கான்? வந்துட்டானே. சேஷாத்ரி, நமஸ்காரம். ஏன்டா இப்படி பண்ற? பட்னி கிடந்தா பகவான தியானம் பண்ணணும். வேளா வேலைக்கு சாப்பிடலாம்ல. 2 பேரும் என்ன ரொம்ப பாசம் வச்சிருக்கு. நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சேஷாத்ரி, நீ தியானம் எவ்வளவு நேரம் வேணாலும் பண்ணு, பூஜை பண்ணு. ஆனா வேளா வேலைக்கு சாப்பிட்டா எங்க மனசு சந்தோஷப்படும் இல்லையா? ஆமாண்டா குழந்தை. 2 பேரும் எனக்கு ஜாக்கிரதையா பாத்துக்கிறேன். பசி தூக்கம் எனக்கு பெருசா தெரியவே இல்லை. எப்பவுமே தியானம் பண்ணிட்டே இருக்குன்னு தோன்றது. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற? நீ பண்றதுக்கு எல்லாமே வித்தியாசமா இருக்கு.
சாப்பிடாம இருக்கிறது 2 பேரும் மனசுக்கும் ரொம்ப வேதனையா தருது. அதனால 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 இனிமே நான் கோவிலுக்கு போய் ஜெபம் பண்றேன். இந்த மனுஷனுக்கும் சேஷாத்ரி, டேய், இரவு பகல் பார்க்காது ஜபித்து ஜபித்து பிறவி கூட்டினை பெருமைப்படுத்தி ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் தன்னுடைய ஜபத்தினால் இணைத்துக் கொண்டிருந்தார் சேஷாத்ரி. மாதங்கள் கரைந்து கொண்டிருந்தன. இயற்கை எப்போதும் போல்தான் இருக்கின்றது. மானுட பிறவி எடுத்தோர் உருவங்கள் மாறுகின்றன. நிலையான புத்தி கொண்டோர் உள்ளம் என்றும் மாறுவதில்லை. அவர்களின் நோக்கங்கள் மாறுவதில்லை. மனித இனத்திற்கு ஒரு வழிகாட்டியாக தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள அருள் பெரும் எடுத்த மகாத்மாக்களின் சங்கல்பம் என்றும் மாறுவதில்லை. சத்ரி, என்ன யாருன்னு கேட்டா? தாத்தா காமக்கோட்டியோட பாலிய சிநேகிதன். அண்ணா தெரியுது மாமா. நான் வழூர்ல என்னைக்கு பிறந்தனோ அன்னிலேருந்து என்ன பார்த்துட்டு இருக்கீங்க. நமஸ்காரம் மாமா. என்னப்பா சேஷாத்ரி, உன்னை குழந்தையில இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். உங்க தாத்தா காமக்கோட்டி உனக்கு எவ்வளவு விஷயங்கள் சொல்லி கொடுத்தா அதன்படி நடந்துக்க வேண்டாமோ? என்ன பண்ணிட்டு இருக்க? பெருமாள் ஊர்ல வந்துட்டு இருக்கு. அதனால தெருவெல்லாம் நான் சுத்தம் பண்ணிட்டு இருக்கேன் மாமா. இப்பதானே 4-5 பேர் வீதியை சுத்தம் பண்ணிட்டு போனா. எனக்கும் பண்ணணும்னு தோணித்து, அதனால்தான் பண்ணினேன். தப்பா சேஷாத்ரி, உங்ககிட்ட அதிசயமான குணங்கள்லாம் இருக்கு. முழுக்க குங்குமத்தை பூசின்னு இருக்க. நான் எப்ப உன்னை பார்த்தாலும் பஞ்சபாத்திர குதிரனோடவே இருக்க. அடிக்கடி ஸ்நானம் பண்றதுக்கு ஆத்துக்கு போயிடுற. என்னப்பா, ஒரு நாளைக்கு காலம்பரை சாயந்தரம் 2 வேளை ஸ்நானம் பண்ணா போதாதா? நீ நினைச்சப்பெல்லாம் ஸ்நானம் பண்ண போயிடுறிய. வளர்த்த தலையா இருக்கு, தலைக்கு கொஞ்சம் என்ன தேய்ச்சிக்கப்படாதா? எல்லாம் நான் சொல்லணுமாடா குழந்தை? மனுஷா எல்லாம் இந்த பூமியில பொறுக்கிறதுக்கு காரணம் போன ஜென்மத்து கர்மாக்கள் தான். அந்த கர்மாக்கள் எல்லாத்தையும் இந்த பிரிவிலேயே நாம கழிச்சிடணும். அந்த கர்மாக்களை நான் கழிக்கணும்னா பக்தி ரொம்ப அவசியம். அந்த பக்தி எனக்கு வரணும்ட்டு தான் இந்த மாதிரி காரியங்களை நான் பண்ணிட்டு இருக்கேன். அழியாத அந்த பரமாத்மாவோட என்னுடைய மனசு எப்பொழுதுமே கலந்து இருக்கணும் தான் அழியக்கூடிய இந்த தேகத்துக்கு நான் முக்கியத்துவம் தரல. சரி சரி, அதை விடு. நான் விடிய காலம்புற கோவிலுக்கு போகும்போதும் உன்னை பார்த்தேன். நீ நடந்து போயின்னு இருந்த. அதுக்கப்புறம் வேத பாராயணத்துக்காக கங்காபாய் சத்திரத்துக்கு நான் போயின்னு இருந்தேன். அப்பவும் உன்னை பார்த்தேன். நீ நடந்து வந்துட்டு இருந்த. இப்படி அங்கே இங்கேயுமா நடந்துட்டு இருக்கிய. 4 கிலோமீட்டருக்கும் கிட்டத்தட்ட இப்படி அலைஞ்சிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்காகிறது? அதுவும் தினமும் எப்ப பார்த்தாலும் இதே தானே. என்னப்பா சத்ரி, மத்தவா மாதிரி ஆத்துக்காரியங்களையும் பார்த்துட்டு தினப்படி கடமைகளையும் பார்க்கலாமோ சத்ரி? நீங்க சொல்றது சரிதான். ஆனா பகவான் கண்ணன் பகவத்கீதையில கர்ம யோகம், பக்தி யோகம், ஞான யோகம்னு 3 யோகத்தை பத்தி சொல்லியிருக்காரு. நாம வாழறதுக்கு ஒரு வழிமுறையாகவும் முக்தி அடையறதுக்கு பாதையாகவும் சொல்லியிருக்காரு. அவாவா தினப்படி கடமையை செஞ்சுட்டு முக்தி அடையலாம். அது கர்மயோகம். தினம் பூஜை புனஸ்காரம் பாராயணம் பண்ணிட்டு முக்தி அடையலாம். அதே பக்தி யோகம். இந்த 2 யோகமே இல்லாம, இந்த உலக வாசனையே இல்லாம அந்த பரம்பரோட ஐக்கியமாகி ஞான நிலை அடைந்து முக்தி அடையலாம். அது ஞான யோகம். அவளுக்கு எது சௌரியமா இருக்கோ அதன் பிரகாரம் அவ வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கலாம். எனக்கு ஞான யோகம் கிடைக்குமான்னு தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். நல்லா பேசுறேன். கேட்டு அப்படியே நான் மெய் மறந்து நின்று அதான் சத்ரி, நீ தெருவுல போகும்போதும் வரும்போதும் ஏதோ ஒரு
மந்திரத்தை உனக்கு நீயே பேசிட்டு முணுமுணுத்துட்டே போறியாம எல்லாம் பார்க்க கண்ணவா இருக்கு சொல்லு. மனுஷாளுக்கு கர்மா ஏற்படுறது காரணம் அவாவ செய்யற வினைகள் தான். சாதாரண எந்த மனுஷனும் எந்த பாவங்களும் செய்யறதில்லை. காமமும் கோபமும் அந்த ரெண்டு சக்திகள் தான் மனுஷால எல்லா பாவங்களையும் செய்ய வைக்கிறது. அந்த காமத்திற்கும் கோபத்திற்கும், அதாவது இந்த ஆசைக்கும் கோபத்திற்கும் அவ்வளவு சக்தி இருக்கு. அந்த ரெண்டு சக்திகளை நான் வணங்குறேன், என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன். என் மேல பிரயோகம் பண்ணாதீங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். காமோ காஷித்னா ஆசையினால செய்யற வினைகள், மண்ணிர காஷித்னா கோபத்தினால செய்யற வினைகள். காமோ காஷித் மண்ணிர காஷித் நமோ நமக, காமோ காஷித் மண்ணிர காஷித் நமோ நமக, காமோ காஷித் மண்ணிர காஷித் நமோ நமக. இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது நம்ம பாவ வினைகள்லாம் தீர்ந்துடும். அந்த முக்தியை நோக்கி தான் நான் பயணம் செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க எல்லாரும் இந்த மந்திரத்தை சொல்லும்போது உங்க கர்மாக்கள்லாம் நீங்களும் முக்தி அடையலாம். விண்ணில் வலம் வரும் கதிரவனே, என்னில் நீ மலர் வரம் வேண்டும். உன்னில் நான் கரைந்திருக்க வேண்டும், மண்ணில் உயிர்கள் மலர்ந்திருக்க வேண்டும். வா வா வா. எங்க நீ உன்னை பார்க்க முடியல? ஊருக்கு போயிருந்தியா? அத்தலதான் இருந்தேன். அத்தை வந்திருந்தா, நான் வர முடியல. கோயிலுக்கு போயிருந்தேன், அதான் கொடுத்தா. இப்பதான் வங்கிபுரம் சீனிவாசன் ஐயங்கார் ஆத்துல போஜனம் முடிஞ்சது. இருந்தாலும் பிரசாதத்தை வீண் பண்ண வேண்டாம். பைரவருக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். சாத்திரி நாய்க்கா இல்ல பைரவர் பட்டன்னா காஞ்சிபுரம் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே மடத்துக்கு போயிட்டு புது பெரியவாளுக்கு ஆசீர்வாதம் வாங்கி வந்துடலாமா? போலாமே. ராமசாமி, ராமசாமி, நமஸ்காரம். ராமசாமி, ஒரு 10 நாள் முந்தி இருக்குண்டா, வழியில நம்ம சேஷாத்திரிய பார்த்தேன். முழுக்க குங்குமத்தை பூசிண்டு அர்த்த தலையோட அவனை பார்க்கறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுடா. தாத்தா சொன்னபடி பார்த்து நடந்துக்கோ, லௌகிக விஷயங்கள்ல எல்லாம் கலந்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். நீங்க சொல்றதெல்லாம் 10 நாளைக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்சுடுத்து. இப்ப சேஷாத்ரி பாக்குறவாள்லாம் ஏதாவது சொல்லிண்டே இருக்கான்னு புதுசா ஒண்ணு பண்ண ஆரம்பிச்சிருக்கான். என்ன பண்றான்? என்ன பண்றானா? கோவில் எல்லாம் ஜபம் பண்ண போனானே, அதை ஏன் கேக்குறேன்? அவன் இப்போ மயானத்துல போய் ஜபம் பண்ணிட்டு வரான். மயானத்துல போயா? ஆமா, வேகவதி நதிக்கரையில இருக்கு சதுர்த்தர்கள் மயானம். ஆமா, அங்க ராத்திரி முழுக்க ஜபம் பண்ணிட்டு காலம்பரதான் ஆத்து போய் வரான். காலம்பர ஆத்துல வந்து பகல் முழுக்க தியானம் பண்ணிட்டே இருக்கான். அட ராமச்சந்திரா, மயானத்துக்கு போய் ஜபம் பண்றானா? தினமும் மயானத்துக்கு வேற போறானா? மயானத்துக்கு எல்லாம் யாரும் போக கூடாதுப்பா. நமஸ்காரம் மாமா. வா சேஷாத்ரி, மயானத்துல இருந்து வர ஜபம் பண்ணிட்டு. ஆமா சித்தப்பா. என்னப்பா சேஷாத்திரி, யாருக்கும் கடவுள் பக்தி வேணும் தான், அதுதான் ஆதாரம். ஆனா அதுக்காக மயானத்துக்கு யாராவது போவாளா? அது ஒரு ராத்திரி நேரத்துல ராத்திரி முழுக்க அங்க உட்கார்ந்து ஜபம் பண்ணிட்டோ இப்பதான் வரேன்னு வர சொல்ற. மயானத்துக்கு எல்லாம் போக கூடாதுப்பா. நான் போயிட்டு ஆத்துக்குள்ள வரலாமோ? சேஷாத்ரி, ஆத்துலயே ஜபம் பண்ணலாம்ல, இல்ல கோவில்லையா ஜபம் பண்ணலாமே. இப்படி மயானத்துக்கு போயிட்டு ஆத்துக்கு வர்றது மனசுக்கு ரொம்ப சங்கடத்தை கொடுக்கறது. என்னப்பா நான் தெரியாம தான் கேட்கிறவன, மயானத்துல போய் தான் ஜபம் பண்ணணும்னு உனக்கு எப்படி தோணிக்க? அங்க போய் உட்காந்துட்டு ஜபம் பண்றதுனால உனக்கு என்ன கிடைக்க போகுது சொல்ல? மயானம் ஸ்ரீ ருத்ரன் வாழும் பூமி. இந்த கைலாய ஈஸ்வரன் அங்கதான் வாசம் செய்யறாரு. மத்த இடங்கள்ல 1000 முறை ஜபம் பண்ணினா, மயானத்துல ஒரு முறை பண்ணினாலே போதும், அந்த பலன் எல்லாமே கிடைச்சிடும். நமது மனசு சீக்கிரமா சுத்தமாயிடும். அதனால்தான் அங்க போய் நான் ஜபம் பண்றேன். இப்படி பேசினா நாம என்னத்த பேசுறது? ஒரே குழப்பமாவும் வேதனையாவும் தான் இருக்கு. அது ஒண்ணும் இல்லடா,
பகவான் கிருஷ்ணர் கீதையில ஒவ்வொருத்தரும் அவ கடமையை செய்யணும்னு சொல்லியிருக்காருன்னோ அந்த மாதிரி நடந்துக்க வேண்டாமோ? இல்லைண்ணா, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். சேஷாத்திரிய அறைக்குள்ளேயே வச்சு பூட்டிட போறேன். அதுக்கப்புறம் அவன் ஆத்த விட்டு எப்படி வெளியே போய் ஜெபம் பண்றான்னு பாப்போம். சரியா சொன்னா அவனை அறைக்குள்ள வச்சு கதவை நன்னா சாத்தி போட்டுடு. பிரச்சனை தீர்ந்தது. ஒரு 10 நாளுக்கு முன்னாடி ஆழ்வாராத்துக்கு போயிருந்தேன் அபிஷேக பிரசாதம் எல்லாம் கொடுக்கறதுக்காக. அப்போ சேஷாத்திரி ஆத்துக்குள்ள அக்கம் பக்கத்துல இருந்தவெல்லாம் போய் வெளியில வான்னு ஒரே சத்தமா இருந்துச்சு. ஏன்னா என்னாச்சு? நம்ம ராமசாமி அண்ணா கூட கோயிலுக்கு வந்து ரொம்ப நாளாச்சு, அதனால அவரையும் கேட்க முடியல. அதுவா, அது ஒரு பெரிய பிரச்சனையாயி சங்கடமாயிடுத்து. ஒரு சங்கடத்துல இருந்து இன்னொரு சங்கடம் ஆயிடுச்சா? என்னாச்சுன்னா சொல்றேன். சேஷாத்திரி மயானத்துக்கு போயிட்டு வரணும்னு. ஆமா, அவன் மயானத்துக்கு எல்லாம் போகக்கூடாதுன்னு அவனை ஆத்துக்குள்ள அறைக்குள்ள வச்சு நானும் ராமசாமியும் பூட்டோம் இல்லையா? ஆமா. அப்புறம் சேஷாத்திரி உள்பக்க தாழ்பால் போட்டுட்டா. கதவை திறக்கவே இல்லையா? ஜபம் பண்ணிட்டே இருக்கானா. சரி அப்படியே இருக்கட்டும், மயானத்துக்காவது போகாம இருக்கானு ராமசாமிய கல்யாணிய பேசாம இருந்துட்டா. அப்புறம் கதவை திறக்கவே இல்லையா சேஷாத்திரி? ரெண்டு பேருமே ரொம்ப பயந்தே போயிட்டா. ஆமா, 4 நாளா பச்சை தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம உள்ளவே இருக்கானே, அவன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு இவன் 2 பேரும் ரொம்ப பயந்து போயிட்டா. அப்புறம் 2 பேருமா சேர்த்துட்டு கதவை தட்டா. கதவை திறக்கவே இல்லையா சேஷாத்திரி? அக்கம் பக்கத்துல உள்ளவாள்லாம் கூடி போயிட்டா. ராமச்சந்திரா. அப்புறம் எல்லாருமா சேர்ந்துட்டு வெளியில வான்னு கதவை திறந்துடும் தட்ட உடனே சேஷாத்திரி கதவை திறந்துட்டு மெதுவா வெளியே வர. நல்ல வேலை. இது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சொல்லுவோம்னா இன்னைக்கு சேஷாத்திரிய பார்த்தவா எல்லாம் சேஷாத்திரியுடைய முகம் அந்த சூரியனை மாதிரி தக தக தகன்னு ஜொலிச்சுண்டு இருந்ததா. கண்கள்ல அவ்வளவு ஒளி, முகத்துல தேஜஸ், முகத்துல ஒரு ஜோதி வடிவமா இருந்தாரா சேஷாத்திரி. யாருக்கும் இதுவே பேச வரல, எல்லாருக்கும் வாயடிச்சு போன மாதிரி ஆயிடுதா. கேட்கும் போதே மீசில் இருக்குதுண்ணா. நம்ம சேஷாத்திரி சாதாரண பிறவியா இருக்க முடியாதோன்னு எனக்கு தோன்றுதுண்ணா. ராஜா, எனக்கு சில சமயம் அப்படித்தான் தோன்றுது. ஆனா சில சமயம் வளர்த்த குழந்தை நம்ம காமகோடி சாஸ்திரிகளோட பேரை அவனும் மத்தவா எல்லாரையும் மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு குடியிர் கொடுத்தனமா இருக்கணும்னு எனக்கு மனசுல தோன்றது. ஆனா அவெல்லாம் சாதாரண மனுஷா. நாம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உரிய யோகியதைய அந்த பகவான் தான் கொடுக்கணும். அதான் இன்னைக்கு அவ்வளவு ரகலையா? ஆமா நடராஜா, ரகல முடியுமா தொடருமான்னு தெரியல. மறுபடியும் சேஷாத்திரி ராத்திரியான மயானத்துக்கு போக ஆரம்பிச்சுட்டான். ராத்திரி முழுக்க அங்கேயே உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டோம். காலம்பரதான் ஆத்துக்கே வர்றான். ஆத்துல பகல் முழுக்க ஜெபம். இதேதான். இன்னைக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலன்னா, நான் அவ்வளவு புத்திசாலி கிடையாது. யாரு தாண்டா புத்திசாலி? எல்லாரும் தனக்குத்தானே புத்திசாலின்னு சொல்லிக்க வேண்டியதுதான். ஒவ்வொரு மனுஷாளுடைய முடிவுலையும் நீ புத்திசாலி இல்லடா, நான் தான் புத்திசாலி அப்படின்னு அந்த பகவான் பேசாம நிரூபிச்சுட்டு இருக்கார். மனுஷா புரிஞ்சுக்கணும், ஒழுக்கமா நடந்துக்கணும். நடராஜா, ஒழுக்கம்னு சொன்ன உடனே சேஷாத்திரி ஞாபகம் தானே வருது. நம்ம சேஷாத்திரி மாதிரி ஒரு ஒழுக்கமான புள்ளையான நம்ம பார்க்கவே முடியாது. ராமசாமி, கல்யாணி, பிரிவாமல் எல்லாம் நம்ம சேஷாத்திரி அன்பு பண்பு பாசம் வச்சுட்டு இருக்கான். உதாரணத்தை உங்களுக்கு சொல்லட்டுமா? சொல்லுங்க. நம்ம ராமசாமி ஒவ்வொரு சனிக்கிழமையும் என்ன ஸ்நானம் எடுத்துப்பார். அவருக்கு நம்ம சேஷாத்திரி தான் என்ன தேய்ச்சி விடுவானா. ஆமா. அப்ப இன்னைக்கு சனிக்கிழமை தான். ஆமா. அப்போ ராமசாமிக்கு என்ன ஸ்நானம் பண்ணிட்டு இருப்பா சேஷாத்திரி? ஆமா. இத நான் ஏன் சொல்றேன்னா, எல்லாருமே அன்பு பண்பு பாசம் வச்சுட்டு இருக்கிற சேஷாத்திரி அதே அன்பு பாசத்தை
அந்த பகவான் மேலேயே வச்சுட்டு இருக்கான். ஒன்னே ஒண்ணு, அன்பு பாசத்தை பகவான் மேல கொஞ்சம் அதிகமா காட்டுறான், அவ்வளவுதான். சரியா சொன்னேன், நல்லா புரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன். எல்லாருக்கும் எங்க இருந்து எல்லாமே புரியுறது. இந்த லோகத்துல நடக்கிற எல்லாமே எல்லாருக்கும் புரிஞ்சுட்டா அந்த பகவான் கிருஷ்ணர் அவ்வளோ லீலைகள் பண்ணினார், அது எல்லாருக்குமா புரியுறது? இல்லையே. யசோதா உரல்ல கட்டி போட்டா கிருஷ்ணனை சின்ன குழந்தைன்னு நினைச்சுண்டு, துரியோதனன் வயிறால கட்டி போட்டான் கிருஷ்ணனை சாதாரண மனுஷன்னு நினைச்சுண்டு. யாரால கட்டி போட முடியும்? லோகமே அவன் தானே. கட்டப்பட்ட உரல்லையும் அந்த கிருஷ்ணன் தான் இருக்கான், கட்டப்பட்ட கயிறுலையும் அந்த கிருஷ்ணன் தான் இருக்கான், கட்டி போட்ட அந்த ஜீவன்லையும் அந்த கிருஷ்ணன் தான் இருக்கான். இது கொஞ்சம் ஞானம் உள்ள வாழ்க்கை தான் புரியும். நடராஜா, நான் பாராயணத்துக்கு போனோம், பத்துவா வேண்டாம். என்ன ஸ்நானம் முடிச்சுட்டு வெளியில போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சேஷாத்திரி எங்க காணும்? வந்துடுவாண்ணா. அவன் மேல அதிகமா பாசம் வச்சிருக்கிறதும் நீங்க தான், அவனை அதிகமா திட்டதும் நீங்க தான். இதோ வந்துடுவா. இருங்கோ சித்தப்பா, வந்துட்டானே. கடா குழந்தை, சித்தப்பா ஏன் கோவமா இருக்காரு? அவ உன் மேல வருத்தத்துல இருக்காரு. அந்த வருத்தத்தினால என்ன வச்சுக்க மாட்டாராம். என்னன்னு போய் கேள்வி. என் மேலேயே வருத்தப்படணும்? என்னோட நிலையில நான் சரியா தானே இருக்கேன். அவளோட நிலையில சரியா இருந்தா இந்த உலகத்துல யாருக்குமே எந்த பிரச்சனையுமே வராதே. சித்தப்பா, என்ன மன்னிச்சிருங்க, கோச்சுக்காதீங்க, சந்தோஷமா இருங்க. வாங்க, நான் என்ன தச்சு விடுறேன். என்ன சேஷாதிரி தான் கூப்பிடுறானோ இல்லையோ, வாங்க வந்து என்ன வச்சுக்கோங்க. வந்து போங்க. சேஷாத்திரி, வானத்துல என்னத்த பார்த்துட்டு இருக்க? சித்தப்பா, தேவர்கள் எல்லாம் போயிட்டு இருக்கா. ஓ, தேவர்கள்லாமா? தேவர்கள் மட்டும்தானா இல்ல கந்தர்வர்களும் போறாங்களா? ஆமா சித்தப்பா, கந்தர்வனும் போயிட்டு இருக்கா. அவளுக்கு சிறுகள் எல்லாம் கூட இருக்கு. ஏதோ பாட்டு பாடினே போயிட்டு இருக்கா. ஓஹோ, பாட்டெல்லாம் பண்ணாங்க. என்ன ராகம் பண்ணாங்க? பிளகரி ராகம். அவங்க போறது ஏன் கண்ணுக்கு தெரியல, அவங்க பாடுறது ஏன் காதுக்கு கேட்கல, நோக்கு மட்டும் எப்படி கேக்குது? என்ன உடனே இருக்க? சித்தப்பா, நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். இந்த உலகம் ஒரு மாயை, இந்த உலகம் ஒரு காணல் நீர். அதுல நாம ஈடுபட்டு இருந்தா நம்ம மனசுல எந்த வெளிச்சம் இல்லாம இருட்டாதான் இருக்கும். ராத்திரி ஒரு கயிறை மிதிச்சுட்டு பாம்புன்னு நம்ம பயப்படுறோம் இல்லையா? அப்புறம் வெளிச்சம் வந்த பிறகு அது கயிறுன்னு தெரியுது. அதே மாதிரி இந்த உலக விஷயங்களை ஈடுபடாம நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி இருந்தா நம்ம மனசுல வெளிச்சம் கிடைக்கும். அந்த வெளிச்சத்துல நம்ம சுத்தி என்ன நடக்குதுங்கிறது உண்மை தெரியும். இந்த உலகத்துல பிறந்த மனுஷா எல்லாருமே தாமரையில தண்ணீர் மாதிரிதான் வாழணும். இந்த உலகத்துல நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் தன்னை ஈடுபட்டு இருந்து அலைபாஞ்சின்னு இருந்தா சுத்தி நடக்கிற எந்த உண்மையிலும் தெரியாது, கேட்காது, விளங்காது. சபாஷ், சந்தேகமே இல்லை. நோக்கு பைத்தியம் முத்தெடுத்து. சித்தப்பா, சேஷு, மறுபடியும் என்னடா ஆச்சு? பிரம்மமா இருப்பேன். அம்பாளோட அனுகிரகம் நல்லபடியா கிடைக்கட்டும். ரொம்ப சந்தோஷம். என்ன பண்ண கல்யாணத்துக்கு கும்பகோணம் போயிருந்தேன். இப்ப வந்தேன். கல்யாணம் நல்லபடியா நடந்ததா? நேற்று ராத்திரி வந்தேன்னா கல்யாணம் ரொம்ப நல்லா நடந்துச்சு. என்ன ஒரே மழை, 2-3 நாள் கொட்டி தீர்த்துட்டு. பொண்ணெல்லாம் சௌக்கியமா இருக்காலும் எல்லாம் சௌரியம்தான். என்னென்ன விசேஷம் ஏதாவது உண்டான்னா? விசேஷம் ஒண்ணும் இல்ல, காத்துல நடக்கிறதா உங்களுக்கு தெரியுது. ராமசாமி, ராமசாமி இங்கதானே இருக்க? நமஸ்காரம். வாங்க. நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். ராமசாமி,
வர வழியில நான் கல்யாணியை பார்த்தேன், நீ கோவிலுக்கு போயிருக்கதா சொன்னா, அதான் நேரா நான் இங்க வந்துட்டேன். நேற்று ராத்திரி தான் நானும் அண்ணாவும் ஒன்னா ரயில்ல வந்தோம். ஆமா, கும்பகோணத்துல நேற்று ராத்திரி தான் வந்தோம். ஓ ஆமா உட்களாத்து கல்யாணத்துக்கு நீங்களும் போயிருந்தீங்க? ஆமாண்டா. அதான் நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணா வந்தோம்னு சொல்லிருந்தேன். ராஜா, நேத்து உங்க கல்யாணத்துல அந்த இது 2-3 பேரு பொண்ணு கல்யாணம் பண்ண போறோம், நல்ல வரன் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொன்னால, அதை பத்தி நீ ராமசாமிக்கு சொன்னியோ? அத சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா அப்பதான் நீங்க வந்து நீங்களே சொல்லிடுங்க. சொல்லிடுறேன் ராமசாமி. வர்றா குருகுலாத்து கல்யாணத்துல 2-3 பேரு அவன் பொண்ணுக்கு ஏதோ வர பார்த்துட்டு இருக்காளாம் கல்யாணம் பண்றதுக்காக, அதெல்லாம் நல்ல வரன் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, நானும் நடராஜன் அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். அண்ணா, உங்க சேஷாத்திரி நல்ல வரனா பார்த்து கல்யாணம் பண்ணிடலாமே, அதான் நாங்க ஊருக்கு வந்தோடனே உங்கள்கிட்ட சொல்லிட்டு ஆக வேண்டியதை பார்க்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். நான் நேரம் ஒரு நாட்டு தானே போனேன், கல்யாணி சொன்னதுனால இங்கே வந்துட்டு உன்னை பாக்குறதுக்கு. அண்ணா, எங்க உங்களுக்கு தெரியும், அது தெரிஞ்சுமா நீங்க வரன் பாக்குறத சொல்றீங்க? அண்ணா, விளையாண்டானுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா அவன் பொறுப்பா இருந்துருவான். அவனு கல்யாண வீட்டு வேலையும் பார்த்துட்டு அப்படியே பூஜை தியானம் எல்லாமே பார்த்துட்டு இருக்கட்டுமேனா. ராமசாமி, இத பாரு, ஆதகத்துல அப்படி போட்டிருக்கு இப்படி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சியை நாம ஏன் நிறுத்தணும்? நம்ம எந்த விதமான முடிவும் எடுக்க வேண்டாமே. எது சரிங்கிறது அந்த பாவனே பார்த்து முடிவு செய்யிட்டு. ஆமா. அப்புறம் மகன் சன்னியாசியா போயிடுவான்னு ஜாதகத்துல போட்டிருந்தாலும் அத பெத்தவா கிட்ட சொல்லும் போது பக்குவமா சொல்லணும்டா. அவ மனுஷன் வேதனைப்படுமோ இல்லையோ? மாதிரி சிக்கலான விஷயத்த வெளிப்படையா சொல்லக்கூடாதுன்னா. நம்ம எல்லாருமே ஒரு நாள் இந்த ரோகத்தை விட்டு போக போறவா தான். அதுக்காக உனக்கு நாள் அடுத்த வருஷம், எனக்கு நாள் அதுக்கு அடுத்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது நல்லா இருக்குமாடா? இன்னொன்று, நம்ம சேஷாத்திரி மாதிரி ஒரு குழந்தை லோகத்துல எங்க இருப்பான் சொல்லுங்க? அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்றோம், அப்புறம் பகவான் விட்ட வழி ஐயவா உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்லை. ஆமா, சேஷாத்திரியோட அப்பாவோ அம்மாவோ இல்ல தாத்தாவோ உயிரோட இருந்திருந்தா சேஷாத்திரி தனியா விட்டுருப்பாளா? ஒரு நல்ல வரன் வந்தது, அந்த வரனை ஜாதகம் அது இதுன்னு சொல்லி நம்ம வேண்டாம்னு சொல்லிட்டோம். இப்ப வார சேஷாத்திரி பிரம்ம படிச்சவ மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்கா. அழாதீங்க, அழாதீங்க. வா, நம்ம கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலாம். எல்லாம் நல்லபடியா இருக்கும்னா அழாம போகும். ராஜா வாங்கண்ணா. என்னண்ணா என்னவோ போல உட்காந்துருக்கு? என்ன என்னாச்சு? அட, நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், ஒன்னும் சொல்லாத இருக்கல. என்ன கண்களுங்கிறா? என்னென்ன ஆச்சு சொல்லுங்க. எனக்கு படபடன்னு வருது, சொல்லுங்க. இல்ல கல்யாணி, நான் அப்படி சொல்லியிருக்க கூடாது. என்ன சொல்லிருக்க கூடாது சொல்லுங்க. சேஷாத்திரி ஜாதகம் சன்னியாச ஜாதகம் என் தங்க வெங்கலட்சுமி கிட்ட சொல்லியிருக்க கூடாது. வருத்தத்தை விடுங்கண்ணா. இப்பதான் அவனுக்கு நம்ம கல்யாணத்துக்கு நல்ல வரணும் பார்த்துட்டு இருக்கோமே. ஒரு வருடம் அமையிலேயே அவனுக்கு சன்னியாச ஜாதகம்னு சொல்லி அவனுக்கு நடக்கிற கல்யாணத்தை நானே நிறுத்திட்டேன். இல்லண்ணா, நான் ஒரு பாவி. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. அது ஏதோ அப்படி நடக்கணும்னு இருக்கு, நடந்து இருக்கு. இனிமே பாருங்க, நடக்கிறது எல்லாத்தையும் நம்ம நல்லபடியா நடத்த போறோம். எனக்கு நம்பிக்கை இல்லை, அவனுக்கு கல்யாணம் நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்லை. இல்லண்ணா, நீங்க வருத்தப்படாதீங்க. இனிமே அவனுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லபடியா நடக்க போறது. நீங்க கவலையை விடுங்க. பேசி வந்துட்டானே. ஏன் கவலையா இருக்கு? என்ன கவலை உங்களுக்கு? சேஷாத்திரி, நடக்கிற கல்யாணத்தை நானே நிறுத்திட்டேன். உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா நீ நன்னா இருந்திருப்பேன்னு ஊர்க்காரா உறவுக்காரெல்லாம் சொன்ன. ஆனா உன்னுடைய ஜாதகம் சன்னியாச ஜாதகம்னு சொல்லி உன் கல்யாணத்தை நானே நிறுத்திட்டேன். என்ன பண்ண சொல்ல? சித்தப்பா, பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க. எனக்கு விவாதம் செய்யறதுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை. நீங்க இதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம்.
ஊர்ல இருக்கிறவ என்னன்னு சொல்லுவா. அதுக்காக நீங்க 2 பேரும் வருத்தப்பட்டீங்க. உங்க உடம்புதான் பாதிக்கும் சித்தப்பா. நீங்க ஜாதகத்துல இருக்க உண்மையதான் சொன்னீங்க. இதுக்காக ஏன் வருத்தப்படுறீங்க? அப்புறம் ஊர்ல இருக்கிறவ சொல்றத பேச்சு கேட்டு நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் இந்த ஊரை விட்டு போயிடுவேன். சேஷு, என்ன வார்த்தை சொல்லிட்டேடா சேஷு. அப்படி சொல்லாத. அப்படி எல்லாம் சொல்லாதே சேஷு. நீ இல்லாட்டி போனா எங்களுக்கு இந்த ஊர்லயும் நாட்டுலயும் என்னடா இருக்கு? அப்படி எல்லாம் சொல்லாத. இதப்ப நோக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லாட்டி நாங்க யாரும் உன்னை வருத்தப்பட மாட்டோம், வற்புறுத்தவும் மாட்டோம். நீ வருத்தப்பட்டுக்காது. பாருங்கண்ணா, குழந்தைக்கு என்ன விருப்பமோ அவன் அப்படியே இருந்துகிட்டோம். நம்ம சேஷு எதுக்கும் வற்புறுத்த வேண்டாம், அவன் கல்யாணமே பண்ணிக்க வேண்டாம்னா நீ நாட்டுல இருந்தா மாத்திரம் போறண்டா எங்களுக்கு. சரி சேஷு, இனிமே நீ உன் இஷ்டப்படி இருக்கலாம். உன்னை கல்யாணம் பண்ண சொல்லி நாங்க வற்புறுத்தவே மாட்டோம். நீ எங்க கூடவே இருந்தா போதும் சேஷு. குழந்தை எங்களோட இருடா. ஆமா மாமா வாங்க. வாங்க மாமா. நமஸ்காரம் மாமா. நல்லா இருக்கியாடா கண்ணா? சௌக்கியமா இருக்க மாமா. பானம் பவதி ஹி சதாயி புருஷ சதேந்திரியே ஆயுஷேவேந்திரியே பவித்ரி சுமங்கலி பவா. ஆமா சத்த உட்காருங்க, நான் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துன்னு வரேன். சரிடா. அவசாமி, அம்பாளை போய் தரிசனம் பண்ண போனேன். ஆஹா, என்ன கண்கொள்ளா காட்சி! அப்படியே தத்ரூபமா நிக்கிறாடா. சரி, சேஷாத்திரிக்கு ஏதோ வரன் பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னியே, பார்த்துட்டியா? விடுவா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையடா கண்ணா. இல்ல மாமா, அவன் எப்பவும் போல தியானம் பண்ணிட்டு ஜபம் பண்ணிட்டு தான் இருக்கான். எதுவும் அமையல. ஆமா மாமா, கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டான். என்னடா கண்ணா இப்படி சொல்றேன்? சரி, அதான் நான் வந்துட்டேனோ இல்லையோ, எல்லாத்தையும் சரிப்படுத்துறேன், கவலைப்படாத கண்ணா. சேஷாத்திரி இப்ப எங்க போயிருக்கான்? அவன் தியானம் பண்ண மயானத்துக்கு போயிருக்கான். சிவசிவா, சிவசிவா, என்னது மயானத்துக்கு போயிருக்கானா? ஆமா. என்னடா கண்ணா சொல்ற? மயானத்துக்கு போயிருக்கானா? ஈஸ்வரா, சரி, கவலைப்படாத, வருவான். அந்த உடனே நான் எல்லாத்தையும் சொல்லி சரிப்படுத்துறேன். சரி, கவலைப்படாத. வாடா கண்ணா. சிசு, நல்லா இருக்கியோ? சௌக்கியமா இருக்க மாமா. இங்க அம்பாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தியா? குடு, பிரசாதம் குடு. இல்ல மாமா, மயானத்துல போய் ஜம பண்ணிட்டு வரேன். ராமா, சிவசிவா, என்ன மயானத்துக்கு போயிருக்கியா? ஆமா மாமா. யசு, மயானத்துக்கு இப்ப யாரும் போகவும் மாட்டான், போகவும் கூடாது. அது ஆச்சார குறைவு. இது நோக்கு தெரியாதோ? இல்ல மாமா, மயானத்துல ஜபம் பண்றது தப்பே இல்லை. மயானம் ஸ்ரீ ருத்ரன் வாழும் பூமி. அங்க ஜபம் பண்ணினா அந்த முக்கண்ணனோட ஆசைகள் நமக்கு முழுமையா கிடைக்கும். யசு, இந்த உடலான இந்த சொருவம் ஜீவன் விட்டு பிரிஞ்சா அந்த உடம்ப தகனம் பண்றதுக்கு தான் மயானத்துக்கு போவா. அது ஆசூச்சம், ஸ்நான பிராப்தி. வீட்டு வந்தா ஸ்நானம் பண்ணணும். இது நோக்கு தெரியாதோ? முடமா இருக்க நம்ம மனசை திடமா மாத்தணும்னா கண்டத்துல விடம் வச்சுட்டு இருக்கிற அந்த ஈஸ்வரனை மனசுல தேர் மாதிரி வடம் பிடிச்சு அந்த மயானத்திலே ஜபம் பண்ணணும். அப்படிதான் முக்தி கிடைக்கும். சேஷு, ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியர் இவெல்லாம் பொதுவான வழியில தான் போய் பக்தியையும் ஞானத்தையும் பெற்றா. அது மட்டும் இல்ல சேஷு, அவெல்லாம் பஞ்சபூதங்களோட தொடர்புல இருந்தா. இப்படி மயானத்துல தொடர்பு இல்லடா கண்ணா, புரிஞ்சுக்கோ. இந்த உலகம் பஞ்சபூதங்களால் ஆனது. அந்த பஞ்சபூதங்கள் இறைவனால் ஆனது. அந்த இறைவன் இந்த பிரபஞ்சம் முழுக்க நிறைஞ்சிருக்கான். தூணிலையும் இருக்கான், துரும்பில இருக்கான், நந்தவனத்திலே இருக்கான், மயானத்திலே இருக்கான்.
சாதாரண மனுஷா நடக்கிற மாதிரி உன்னோட செயல்பாடு இல்ல, அது மட்டும் எனக்கு நன்னா புரியறது. உலகப்பட்டிருக்கல மனசு விளக்கணும்னா நிலையாமைய நினைச்சுட்டு இருக்கணும். நிலையாமைய நினைச்சுட்டு இருக்கணும்னா முடி சார்ந்த மன்னரும் பிடிசாம்பல் ஆகும் அந்த மயானத்தை நினைச்சுட்டு இருக்கணும். சேஷாத்ரி, ராமர் தபோவனத்துல பார்த்தவா எல்லாம் தபோவனத்துலதான் ஜபம் பண்ணிட்டு இருந்தா. இப்படி மயானத்துல ஜபம் பண்ணிட்டு இல்ல கண்ணா. இதை என்ன தெரிஞ்சுக்கோ. இந்த மனுஷாளுக்கு ஏற்படுற வினைகளுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அவாவா பூர்வ ஜென்மத்துல பண்ணின வினைகள் தான். இந்த குருட்சேத்திர போர் நடந்ததுக்கு காரணம் பீஷ்மர் தான். திருதராஷ்டிரன் காந்தாரி அந்த திருமணத்தின் போது அந்த குருட்சேத்திர போருக்கான விதையை விதைச்சார். அந்த விதைக்கான அறுவடைய அவர்தான் செய்யணும். அந்த அறுவடை ஒழுங்கா நடக்குதாங்கிற காரியத்தை மட்டும்தான் பகவான் கண்ணன் பார்த்துட்டு இருக்காரு. அண்ணா, கிருஷ்ண பரமாத்மாவே சில மாயைகள்லாம் செய்துதான் குருக்ஷேத்திர போர்ல வெற்றி அடைஞ்சார். இப்படி வேண்டி இருக்குன்னா தெரிஞ்சுக்கணும். தன்னோட நிலையில் இருந்து வழிப்பறி கொள்ளையரா இருந்த ரத்னாகர் மாறியதால் தான் வான்மீக முனிவரா மாறினார். சேஷா, நீ சொல்றது எப்படின்னா இருக்கு? கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்லிருக்கார்? கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லிருக்கா. ஆனா உன் கடமையை செய்யாம நீ தகுதிதான் இருக்க. நான் எதையும் புதுசா சொல்லல. அர்ஜுனனுக்கு கண்ணன் சொன்ன கீதையை தான் திருதராஷ்டிரனுக்கு சஞ்சயன் சொன்னார். கீதையை கேட்ட அர்ஜுனன் மனக்கண் திறந்தது. ஆனா அதே கீதையை கேட்ட திருதராஷ்டிரன் மனக்கண் திறக்கல. நாம எல்லாரும் திருதராஷ்டிரன் மாதிரி மனக்கண் திறக்காம இருக்கலாமா? என்னுடைய மனக்கண்ணை திறக்கிற முயற்சியை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த உலகத்துல வாழ்ந்த பிரம்மச்சாரிகள் எல்லாம் அவளுடைய பயணத்தெல்லாம் தொடரும் பொழுது ஞானத்தையும் பக்தி மார்க்கத்தையும் பெற்றா. நீ சொல்றதெல்லாம் வார்த்தைக்கு வேணா தரும், நடைமுறை வாழ்க்கைக்கு தகாதரா கண்ணா. புரிஞ்சுக்கணும். நான் ஒரு நைஷ்டிக பிரம்மச்சாரி. கடவுள் நாமத்தை உச்சரிக்கும் உபாசகன் நான். உபாசகனுக்கு கடவுளுடைய நாமம் தான் முக்கியம் தவிர நேரமும் காலமும் இடமும் எதுவுமே முக்கியம் இல்லை. சாதாரண மனுஷா நடக்கிற மாதிரி உன்னோட செயல்பாடு இல்ல, அது மட்டும் எனக்கு நல்லா புரியாது. அப்படியா? நம்ம மயான ஜபம் பண்றது ஆத்துக்கு ஒத்துக்காதுன்னு நீங்க சொல்றேன். நான் பாரமா இருக்க விரும்பல. என்னுடைய மயான ஜபத்தினால உங்களோட ஆச்சாரம் எல்லாம் கெட்டு போக வேண்டாம். நான் இனிமே ஆத்துக்கு வரமாட்டேன். உட்கார்ந்து இந்த சுவாமி பேசுனது அப்படியே கேட்டுட்டு இருந்தே. ஏன்? அந்த சுவாமிகளோட ஒளி வீசும் கண்கள் என்ன அப்படியே கட்டி போடும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அட்சய திருதி அன்னைக்கு நம்ம பாரத தேசத்தில் நிகழ்ந்த ஒரு புண்ணியமான நிகழ்ச்சி, சரித்திரபூர்வமான நிகழ்ச்சி என் மனத்தெரியில ஓடினது. விடியற் காலென்று தன்னோட அனுஷ்டானங்கள் முடிச்சுட்டு அந்த இளம் பாலகன் பெற்றோர்கள், சகோதரி, நண்பர்கள் இவா ஒவ்வொருத்தரிடமும் துறவரம் மேற்கொள்வதற்காக விடைபெற்றுக் கொண்ட அந்த காட்சி காண்போர் மனசெல்லாம் உரிக்கின்றன. பெற்றோர்கள் முன்னிலையில், தன்னுடைய சகோதரி முன்னிலையில் ஊனல், அறிஞான் கயிறு, கடுக்கன், மோதிரம், சிரசின் சிகை ஒன்றாக தொடர்ந்து துறவரம் மேற்கொண்ட அந்த காட்சி என் உதயத்தெல்லாம் உரைய வைத்து விட்டது. தியாகத்தின் அடையாளமான காவியுடைய அவர் பெற்றுக்கொண்ட பொழுது என் நாடி நரம்புகள் எல்லாம் வேள்விக்கு ஊண்டிவிட்டது. தர்மத்தின் அடையாளமான, துறவின் அடையாளமான அந்த தண்டத்தை பெற்றுக் கொண்ட பொழுது என் பெண்கள் குளமாகி. ஆம், நமது சனாதன தர்மத்தை மீட்டெடுக்க, பாரதத்தை காக்க, உலக மக்களுக்கெல்லாம் அன்பினை செலுத்த 2500 வருடங்களுக்கு மேலாக ஆதிசங்கர குரு பரம்பரையில் ஆதிசங்கர உருவில் ஒரு புதிய மகான் வந்து விட்டார். துறவின் பெருமையை நான் உணர்ந்தேன். துறவின் வலிமையை நான் உணர்ந்தேன். துறவின் அருமையை நான் உணர்ந்தேன்.
சங்கரா சங்கரா சங்கரா. சேஷாத்ரி பேரு பாலாஜி சுவாமிகள். இமயமலை அடிவாரத்திலிருந்து ஹரித்வார் வழியா இங்க காஞ்சி அம்மனுக்கு வந்திருக்கிறாரு. போய் சேவிக்கலாமா? பறவைகள், ஆடு, மாடுகள் மற்றும் காட்டு விலங்குகள் போன்ற ஜீவராசிகளுக்கெல்லாம் ஓரறிவு, ஈரறிவு என பகவான் படைத்திருக்கிறார். அதன் அறிவுக்கேற்றாற்போல் அதன் கடமைகளும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மனிதனுக்கு மட்டும் சிறப்பான அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். அதாவது 6ஆம் அறிவால் எதனையும் பகுத்தறிந்து கொள்ளும் திறனை கொடுத்திருக்கிறார். ஆகவே தன் கடமைகளை தவிர தன் நிலையிலிருந்து மேலே எடுத்துச் செல்ல முடியும் அந்த பகுத்தறிவினால். ஒரு மனிதன் வள்ளலாக மாறலாம், தியாகியாக மாறலாம், ஞானியாக மாறலாம், குருவாக மாறலாம், கடவுளாகவும் மாறலாம். மறுபிறவியே இல்லாமலும் செய்து கொள்ள முடியும். இதுதான் மானுட பிறவியின் சிறப்பு. ஆகவே அந்த பகுத்தறிவினை தீய வழிகளில் பயன்படுத்துதல் ஆகாது. சிறப்பான வழியிலே பயன்படுத்த வேண்டும் என்றால் இறைபக்தி அவசியம், தியானம் அவசியம், அதனுடன் புலனடக்கம் மிக மிக அவசியம். இப்பொழுது புரிந்ததா? சம்போ மகா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமோ நாராயண. ஓம் அசதோமா சத்கமய தமசோமா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. குழந்தைகளே, வந்து அமர்ந்துகொள். கலங்காத, கவலைப்படாதே. நான் இங்கு வந்திருப்பதன் நோக்கமும் உன் பிறவியின் நோக்கமும் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. நீ உதாரண புருஷனாக திகழப் போகிறாய். உன்னால் இந்த மானுடம் ஆன்மீக எழுச்சி வரும். மானுடத்திற்கு உன்னால் அமைதி நிலவும். सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांति. அன்பு செல்வனே, இன்று முதல் நீ சேஷாத்ரி சுவாமிகள் என்று அழைக்கப்படுவார். உன்னால் இவ்வையகம் மெய்யகமாக மாறும். அந்த அண்ணாமலை தேவன் உன் இதயபீடத்தில் ஒளிர்வான். உன்னுள்ளும் இருப்பிடமாய் அமைவான். உன் ஆன்மீக பணி தொடரட்டும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நம்ம சேஷு ஆத்த விட்டு போய் பல மாசம் ஆயிடுத்தேன்னா அந்த ஆத்துல இருக்கவே எனக்கு பிடிக்கலன்னா வெறிச்சோடி கிடக்கு நாம இல்லாம. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. நாமளும் அவனை தேடின்னு தான் இருக்கோம். எங்க இருக்கான்னு தான் தெரியல. எந்த நேரத்துல அவனுக்கு ஜாதகம் சொன்னேனோ குழந்தைக்கு அப்படியே பழிச்சுட்டே. அதை ஏன் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன்? நானே அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கேன். நீ வேற. சேஷு தெருவெல்லாம் ஒரு பரதேசி ஆட்டமா தெரியுறானாமா. யார் யாரோ என்னென்னமோ சொல்றார். பலரும் பல விதமா பேசுறாங்க. அதுலயும் யாரோ சன்னியாசம் சொல்லி உபதேசம் பண்ணாங்கன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன எவ்வளவோ கஷ்டத்தை தாங்கிட்டோம். ஆனா அவன் தோப்பனாரோட சிராதத்தும் போது கூட சேஷாதிரி ஆத்துல இல்லைன்னு நினைக்கிறச்சு இன்னைக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா உங்களுக்கு நினைவு இருக்கா? மரகதண்ணி சாகிற நேரத்துல கூட
சேஷுவையும் நரசிம்மனையும் நம்ம கையில ஒப்படைச்சிட்டோம். இவனை என்னோட இடத்துல இருந்து நல்லபடியா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு செத்தாலே அவரோட வார்த்தைக்கு நம்ம மதிப்பு கொடுக்க வேண்டாமா? அழாத கல்யாணி, அழாத. சேஷாத்ரி எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். அவன் தோப்பனாரோட சிரார்த்தத்துக்கு அவனை கண்டிப்பா நான் ஆத்துக்கு அழைச்சிட்டு வரேன். நீ ஆத்துக்கு போ. நான் போறான சேஷோட தானே நீங்க வரணும். சேஷாத்ரி, சேஷு, 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 வா. இல்ல நான் வரமாட்டேன். இல்ல சேஷு, உன்னை கையோட அழைச்சிட்டு வரதா உன் சித்தி கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். வா சேஷு, அதுக்கு போலாமா? இல்ல நான் வரமாட்டேன். சேஷு, சேஷாத்ரி, என்னது கால விழுந்து இருக்க? என்னாச்சு நோக்கு? இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவனுக்கும் இந்த பகவான் இருக்கிறான். சேஷாத்ரி, உன்னை பார்க்காம உன் சித்தி உடம்பு சரியில்லாம இருக்க. 2 நாளா சாப்பிடல. என்ன சித்தி உடம்பு சரியாம இருக்காங்க? ஆமா. வாசேஷம், அவன் யார்? இவன் யார்? சொந்தக்காரன் பேசுகிறான். காலமும் கோலமும் இருந்தால் என்ன? வெகு அவசரமோ? ஊருக்கு வந்தால் கல்யாணம், கோவில், குரங்கு, நாய், இவர்கள் எல்லா பேச்சும் ஒன்றாக இருக்குமா? இவனுக்கு என்னவோ ஆயிடுத்து. தனக்கு தானே பேசிட்டு இருக்கான். கல்யாணி, வாடா. ஏண்டப்பா உனக்கு இப்பதான் ஆத்துக்கு வர்றதுக்கு தோணித்தா? சித்தி சித்தப்பாவை எல்லாம் நீ பார்க்காத எப்படிடா இருந்த சேச்சு? சேச்சு, இப்பவாது வந்து உன்னை பார்த்தப்பறம் தாண்டா எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி சரி வா, இன்னைக்கு தோப்பினாரோட சிராதம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். வா, ஸ்நானம் பண்ணிட்டு அந்த கடமையெல்லாம் பண்ணிடலாம். வாடா வாடா. இந்த சம்பிரதாயம் எல்லாம் எனக்கு கிடையாது. நான் குடும்பஸ்தன் இல்ல, நான் ஒரு சன்னியாசி. சேஷு, சேஷு, இதெல்லாம் நீ பண்ணினாக்க உனக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும். இல்லாட்டினா பேசுறதுக்கு நேரம் இல்ல. வாப்பா. சிராதம் எல்லாம் நான் பண்ணக்கூடாது. வந்த பசங்க எனக்கு கிடையாது. இல்ல சேஷு, ஒரு தோப்பனாருக்கு நீதான் பண்ணி ஆகணும். வேண்டாம். கடமையை வேண்டான்னு சொல்லாது. நீ கூட இருந்தா போதும். இல்ல, என்ன வற்புறுத்தாதீங்க. சேஷு, குழந்தை உன் நல்லதுக்கு தாண்டாமா சொல்றோம். வாப்பா. இதுக்காக தான் என்ன கூட்டின்னு வந்தேலா? சேஷு, இல்ல, தோப்பனாருக்கு நீதான் பண்ணி ஆகணும். நீ மறக்க கூடாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் ஜபம் பண்ணணும். இல்ல, என்ன விடுங்க, என்ன விடுங்க. சந்தோஷம் தான். அண்ணாவோட சிரார்த்தத்தை நல்லபடியா நடத்தி கொடுத்தேன். பகவான் சரி சரி. சேஷாத்திரி நரசிம்மனை அழைச்சிட்டு வாங்க, ஆசீர்வாதம் வாங்கி. சேஷாத்திரியை அறைக்குள்ள வச்சு பூட்டி வச்சிருக்கேன். அழைச்சிட்டு வாங்க, அழைச்சிட்டு வாங்க. கல்யாணி, கல்யாணி, என்னன்னா சொல்லுமா? சேஷாத்திரி அறைக்குள்ள காணோம். ஆமா, சேஷாத்திரி அறைக்குள்ள காணோம். பூட்டி வச்ச அறைக்குள்ள இல்லையா? இல்ல, சேஷாத்திரி நான் தான் அறைக்குள்ள வச்சு பூட்டினேன். என்ன சேஷாத்ரி என்னென்னமோ சொன்னான். அரை பூட்டினது பூட்டபடியே இருக்கு. ஆனா அவனை காணும். நம்ம தான் கேட்காம அவனை அறைக்குள்ள வச்சு பூட்டிட்டோம். நம்ம தப்பு பண்ணிட்டோமாண்ணா? பூட்டின அறைக்குள்ள எப்படி மறைஞ்சிருக்க முடியும்? தெரியலையே.
ஒருவேளை என்னுடைய என்னுடைய நான் சொன்ன ஜாதகம் பழிச்சுடுத்தா? ஐயோ, அது இவ்வளவு சீக்கிரம் பழிச்சுடுத்தா? சேஷாத்ரி மகான் ஆயிட்டாரா? சேஷாத்ரி மகான் ஆயிட்டாரா? என்ன அப்ப நாம தான் சேஷுக்கு தவறு பண்ணிட்டோமாண்ணா? ஐயோ சேஷு, நான் தப்பு பண்ணிட்டேன் கல்யாணி, நான் தப்பு பண்ணிட்டேன். சேஷாத்ரி நம்மளை எல்லாம் விட்டு சன்னியாசியா போயிருப்பானு தோணுது. ஒண்ணுமே புரியல. சேஷுவனை மறுபடியும் பார்க்க முடியாது அண்ணா. சேஷு, நீ யாருப்பா? எங்களுக்கு ஏதாவது பதில் சொல்லுப்பா, எனக்கு பயமா இருக்கு. சேஷு, இல்ல சேஷாத்ரி மாதிரி இருக்கு. சேஷாத்ரி மாதிரி இருக்கு. சேஷாத்ரி, 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 என்னப்பா இது? என்னப்பா கோலம் இது? கிழிஞ்ச உட அழுக்கு தேகம். சேஷாத்ரி, சேஷாத்ரி, உன்னை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. சேஷாத்ரி, சேஷாத்ரி, என் தங்க உனக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தா? வேதங்கள் புராணங்கள்லாம் நல்லா சொல்லி கொடுத்து வளர்த்தாலே, அதெல்லாம் இந்த காட்சியை பார்க்கத்தானா? எனக்கே இந்த காட்சியை பார்க்க இவ்வளவு கஷ்டமா இருக்கே. என் தங்க உன்னை இந்த கோலத்துல பார்த்தானா எவ்வளவு கஷ்டப்படுவா தெரியுமா? சேஷாத்ரி, கண்ணை திறந்து பாருப்பா. சேஷாத்ரி, சேஷு, கண்ணை திறப்பா. சேஷு, கண்ணை திறந்துட்டேன். சேஷு, சேஷு, பாப்பா நான் பார்த்துட்டு போறேன். எல்லாரும் தேடிட்டு இருக்காப்பா. பாப்பா, சேஷு, கண்ணை மூடிக்கிட்டானே, நான் என்ன பண்றது? நான் போய் என் தங்க கல்யாணியும் அவன் ஆசைக்காரன் விஷயம். என்ன அக்கா சொல்லி தானே நம்ம இங்க அவனை தேடி வந்தோம். சேஷாத்ரி எங்க தேடியும் காணும். என்னன்னா பண்றது? இந்த கோவில் தானே சொன்னா? ஆமா, நான் இங்கதான் சொன்னான். அது பாருங்க, அது குருத்தங்கரையில பாருங்க, சேஷு மாதிரி இருக்குண்ணா. ஆமா, சேஷாத்ரி, சேஷு, சேஷு, நம்ம சேஷாத்ரி தான்டா. பாருங்க சேஷு, சேஷாத்ரி, சேஷு, சேஷு, எப்படிடா இருக்க குழந்தை? சேஷு, பாருங்க நான் எப்படி இருக்கான் பாருங்க. நான் பேச சொல்லுங்க. சேஷாத்ரி, சேஷாத்ரி, சேஷு, 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 இப்படி மெலிந்த தேகத்தோட இப்படி அடா ஒன்ன நான் பார்க்கணும். இதுக்காக நான் இந்த உயிரை வச்சுட்டு இருக்கேன். சேஷு, இந்த கோலோக்கு வேணாண்டா, வந்துடுடா, நம்ம ஆத்துக்கு போலாம். அதுவும் இஷ்டம் போலவே இருடா. சேஷு, வாடா. சேஷு, சேஷாத்ரி, கண்ணை திறந்து பாரு. சேஷு, சேஷு, என்ன பேச மாட்டேங்கிறானே. நான் வந்த வாசங்களை திறந்து வீடு வாசல் எனக்கு கிடையாது. நான் ஒரு சன்னியாசி. என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களது இல்லற தர்மத்தை சரியாக கடைபிடியுங்கள். அன்னை காமாட்சி உங்களுக்கு எல்லா நலன்களையும் வருவாங்க. எங்களோட நீ வர மாட்டியா ஆத்துக்கு? சேஷு வர மாட்டானா? சேஷு ஆத்துக்கு வர மாட்டானா? கல்யாணி, சேஷு, சேஷு, பெற்ற தாய் தனை மக மறந்தாலும்
பிள்ளை பெரும் தாய் மறந்தாலும் குற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற கலைதனை நெஞ்சகம் மறந்தாலும் கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும் நற்றவத்தோர் உள்ளிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. ஏய், இங்க பாருடா, ஒரு மகான் மாதிரி இருக்க, ஒரு கழுத்துல பாம்போட இருப்பாரு. ஆமாடா, பாம்புடா. ஏய், பயமா இருக்குடா. ஆமாடா. யாரையும் கூட்டு வந்துடலாடா. வாடா, வாடா, வாடா. டேய், யாரோ ஒரு மகான் உட்கார்ந்து இருக்காரா? ஆமாடா, அவர் கழுத்துல பாம்பை பார்த்தா இப்ப பாம்பை காணும்டா. நானும் பார்த்தேன்டா, கழுத்தை சுத்திட்டு இருந்தேடா. அவரு முக்தீஸ்வரர் அவருக்கு அருள் கொடுத்த மாதிரி இருக்கா. வாடா, அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. வாங்கிக்கோண்டா, வாங்கிக்கோண்டா. சுவாமி, என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, நீங்க தான் எப்படியாவது உங்க அருள்னால அவனை காப்பாத்தணும் சுவாமி. சுவாமி, என் பொண்ணுக்கு வரன் பாக்குறேன், நல்ல மாப்பிள்ளை அமையணும் சாமி, ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. ஊர்ல மழை பெஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு சாமி, நிலம் காஞ்சிருக்கு. எப்படியாவது உங்க அருளாசியில இந்த நிலம் சளிச்சு விடறதுக்கு மழையை பொழிஞ்சு அருள் பண்ணணும் சுவாமி. இந்த மனித பிறவி புனிதமானது. இந்த பிறவியின் பயனை நீங்கள் எல்லோரும் அடைய வேண்டும் என்றால் பகவான் நாமத்தை உச்சரிக்க வேண்டும். பகவான் நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க மனதில் உள்ள துயரங்கள் எல்லாம் நீங்கும், மகிழ்ச்சி பொங்கும். இந்த பிறவியில் தோன்றும் பிணிகளுக்கெல்லாம் ஒரே மருந்து பகவான் நாமத்தை உச்சரிப்பதே. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. சுவாமியோட அருள் கிடைச்சிருக்கு, சந்தோஷம். பாக்கியண்டா நமக்கு கிடைச்சது. त्र्यम्बकाय त्रिपुरान्तकाय त्रिकालाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन् महादेवाय नमः। तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो शिव प्रचोदयात्। शिव शिव परमेश्वर என்ன நமஸ்காரம் அண்ணா. எப்படி இருக்கே? நமஸ்காரம் அண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கேன். சிவாய நமः. சிவாய அண்ணா, இந்த திண்டிவனத்துல இருக்கிற இந்த திந்திரணேஸ்வரர் மருகதாம்பிகை ஆலயத்துக்கு நீங்களும் உங்க நண்பர்கள் சாஸ்திரி, அப்பாவு மொழியார் இவெல்லாம் செய்யற கைங்கரியத்துக்கு ஈஸ்வரன் உங்களை நல்லா கவனிச்சுப்பார். நம்ம கையில என்னன்னா இருக்கு, எல்லாம் பகவானோட ஆக்ஞைனா, பகவானோட ஆக்ஞை. ஆமா, உங்க நண்பர்கள் எல்லாம் திருவண்ணாமலை போயிருக்கா. ஓஹோ, இன்னைக்கு தான் வரா. நானும் அங்க இருந்தா வரேன். சரி, மற்றபடி எல்லா க்ஷேமமும் எல்லாம் சௌரியமா இருக்கண்ணா. நீங்க என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியாது. அண்ணா, நம்ம சேஷாதிரி சுவாமிகள் இருக்காரு ஒன்னும். ஆமா, அதான் நம்ம மௌனசாமியரை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்கண்ணா, எனக்கு நன்னா தெரியாது. சேஷாதிரி சுவாமிகள் மௌனமா இருந்து நம்ம கிட்ட கருணையும் கடாட்சியத்தையும் காட்டுறா. அவரை பார்த்தாலே சித்த புருஷர் போல தோன்றது. எப்படிப்பட்ட கடாட்சம்னா அண்ணா, உங்களுக்குத்தான் நாங்க நன்றி சொல்லணும். சுவாமிகளுடைய நினைவுகளை புரிஞ்சுட்டு அவருக்கு ஏத்த மாதிரியே இந்த கோவில்லையும் ஒரு அறையை கொடுத்து, அதுவும் யாகசால பக்கத்திலே கொடுத்திருக்கேனே, இந்த ஒரு கடாட்சத்திற்கும் இந்த ஒரு நன்றிக்கும் நாங்க என்னன்னா நன்றி கடன் செய்ய போறோம். எல்லாம் அவன் செயல், நம்ம என்ன இருக்கு சொல்லுங்க. அது மட்டுமா, சுவாமிகளோட யுக்தியை புரிஞ்சுண்டு அவர் தனியா யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அறையும் பூட்டி வச்சு அதையும் காபந்து பண்ணி வச்சுருக்கேளே, அவரோட பக்திக்கு
உங்களோட ஸ்ரத்தைக்கும் என்ன கைமாறு செய்ய முடியும்னா? அண்ணா அது விஷயமா தான் உங்களை பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னண்ணா சொல்லுங்க. நம்ம சுவாமிகள் 4 நாளா அண்ணன் தண்ணி இல்லாம தியானத்துல இருக்காரு. சரி, அவருடைய உடம்புக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு. அண்ணா, அவரெல்லாம் சித்தர்கள் போடுறவர். அவர்களுக்கு பசி உறக்கம் எதுவுமே கிடையாதுண்ணா. கவலைப்படாது. கவலைப்படுறதுக்காக இல்ல, ஏதாவது அசம்பவம் ஆயிடுச்சுன்னா அது நன்னா இருக்கதோன்னும். அதனால நீங்க அவரை. அண்ணா, நீங்க பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் நடக்காதுண்ணா. அவருக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது உண்டா? அதெல்லாம் வாஸ்தவம் தானா, இருந்தாலும் நேக்கு என்னமோ கொஞ்சம் அச்சமா தான் இருக்கு. எனக்கு சின்ன உபகாரம் பண்ணுங்க, எப்படியாச்சும் அவரை. புரியுது புரியுது. சுவாமிகளே பேரிடத்துக்கு தியானம் பண்ணுங்கன்னு பூடகமா சொல்றேன். அதேதான். அவருடைய கடாட்சம், அவருடைய அன்பு, இதுலயும் அவருடைய அவதார நிலை தான். சரிண்ணா, எல்லாம் அவருடைய ஆக்கை. அண்ணா, அவர் அறைய பூட்டி வச்சிருக்கேன், அதோட சாவி. சுவாமி 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 உண்மைகள் தெரியும். உண்மைகள் தெரிய சுதந்திரம் கிடைக்கும். கோவிந்தனை நாடு, கோவிந்தனை நாடு. பச்சார சுவாமி, திருவண்ணாமலைக்கு செல்கிறேன் சுவாமி. ஒருத்தர் இருக்காரே, அது நம்ம சேஷாத்ரி என்ன மாதிரி இல்ல? சேஷாத்ரியே தான். சேஷு, சேஷாத்ரி வந்த. என்னடா இப்படி இழைச்சு போயிட்டேன்? சேஷு அண்ணா, சேஷு, உனக்காக பட்சணெல்லாம் கொண்டு வந்து. சேஷு, பட்சணத்தை எடுத்து. அண்ணா, எங்களை பாருங்கண்ணா. உங்க தம்பி நரசிம்மன் வந்திருக்கேண்ணா, பாருங்கண்ணா. சேஷாத்ரி, உன்னை பார்க்கறச்சு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குடா. என்னடா இது? சேஷு, என்ன என்ன எங்களோட காஞ்சிபுரம் வந்திருக்கோண்ணா. ஆமா சேஷு, நம்ம ஊருக்கே போயிடலாம். சேஷு, சேஷு, என்ன சேஷு? ஐயா, நீங்க அது தெரியுதே, அந்த சத்திரத்தோட மனைவிக்காரர் தானே? ஆமா ஐயா. என் பேர் ராமசாமி. வணக்கம். சேஷாத்ரி சுவாமிகளோட சித்தப்பா நரசிம்மன். வணக்கம். சேஷாத்ரி சுவாமிகளோட கூட பிறந்த தம்பி. எங்களுக்கு ஒரு உபகாரம் பண்றீங்களா? சொல்லுங்க. சேஷாத்ரி சுவாமிகள் எப்போ உங்க மண்டபத்துக்கு வந்தாலும் அவருக்கு ஒருவேளை சாப்பாடு போடுவேடா. கண்டிப்பா செய்யறேன். இது நான் செஞ்ச புண்ணியம். நமஸ்காரம் முத்தியாலி செட்டியார் வாழ். நமஸ்காரம் சாஸ்திரிகளே. வியாபாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சேஷாத்ரி சுவாமிகள் அதனால ரொம்ப நல்லாவே போயிட்டு இருக்கு. உங்களுக்கு என்ன குறைச்சல்? சுவாமிகளோட பரிபூர்ண அருள் உங்களுக்கு நிறையவே இருக்கு.
உங்களுக்கு தான் நல்ல உள்ளம் படைச்சவங்க தான் பகவான் நிச்சயம் கிடைக்கும். நல்லவங்க தான் சாமி பக்கத்துலேயே போக முடியும். அவள்லாம் ஞானிகள், அவளுக்கு எல்லாரும் தெரியும். ஆமா ஆமா, கெட்டவங்களை பார்த்தா வெட்டி விட்டுருவார், நல்லவங்களை தான் பக்கத்திலே வச்சுருவார். கெட்டவாள கிட்டவே போக முடியாது. உங்க சுவாமிகள் தான் உங்க ஜவுளி கடைக்கும் மளிகை கடைக்கும் தினசரி வந்து போயிட்டு இருக்கிறார். 2 நாளைக்கு முன்னாடி கூட உங்க மளிகை கடைக்கும் சுவாமிகள் வந்தார். மளிகை சாமான்லாம் எடுத்து கீழே இறைச்சார். கல்லாப்பட்டியில இருந்த காசு தூக்கி போட்டார். நைட்டுன்னு இருக்கு பாருங்க, அதெல்லாம் எடுத்துட்டு போய் தெருமுழுக்க தெளிச்சார். அப்புறம் பார்க்கணுமே, உங்களுக்கு அமோக வியாபாரம், வராத கடன்லாம் கூட வந்துடுச்சு. மகான்கள் செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. நம்மளாம் சாதாரண மனிதர்கள், நமக்கு ஒன்றும் புரியாது. அவங்களுடைய தரிசனமே நமக்கு பாக்கியம். செட்டியார்வாள், உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசு. அதனால்தான் அவருடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு நிறைய கிடைச்சிருக்குது. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சாமி வர்றாரு. அது சாமி வர்றாரு. அவரு ஒவ்வொருத்தரையா நின்று பேசிட்டே வருவார். ஒவ்வொருத்தரையா வந்துட்டேன். சுண்டைக்காய் கூடையானாலும் உத்தியோகம் பார்க்கணும் சுவாமி. ராவும் பகலும் கூக்குரல். நூல் நூற்று காலனா வடை சம்பாதித்தான். அடடா, அச்சச்சோ, தேவேந்திர விமானம் ஓய்வேது, ஒழிச்சல் ஏது? சீதை ராவணன் தூக்கி கொண்டு போய்விட்டான். கண்ணா, கண்ணா, உன் வருகையாதான் காத்துக் கொண்டிருக்கிறேன். வா கண்ணா, வா வா கண்ணா. உன்னை கண்டவுடன் என் மனம் பூரித்து போகிறது, உள்ளம் இளைப்பாறுகிறது. கருமை நேர கண்ணா, என் மனதின் வறுமையை நீக்கவனே, என் வாழ்வின் வெறுமையை நீக்கவனே. கண்ணா, உனக்கு அலங்காரம் செய்ய விரும்புகிறேன். ஒரு நிமிடம் அவகாசம் தான். கண்ணா, கிருதயுகத்தில் நீ விலங்கினுமாய் வாழ்ந்து தர்மத்தை காத்தாய். திரேதாயுகத்தில் மனிதனாய் வாழ்ந்து தர்மத்தை காத்தாய். துவாபர யுகத்தில் தெய்வமாய் வாழ்ந்து தர்மத்தை காத்தாய். கலியுகத்தில் பெரும் மகான்களாய் வாழ்ந்து தர்மத்தை காத்தாய். உன்னை வணங்குவதில் புண்ணியம் அடைகிறேன், உன்னை வாழ்த்துவதில் பெருமை அடைகிறேன். நீ வாழ்க, நீ வாழ்க. சத்தியம் செய்து நீ தர்மத்தை காக்கின்றாய். மனிதர்கள் நாங்கள் உன்னை எண்ணி பக்தி செய்வதை எங்களது சத்தியமாகும், எங்களது சத்தியமாகும். வாக்கண்ண, சென்று வா கண்ணா. யாரது? என்ன செய்கிறீர்கள்? விலகிச் செல்லுங்கள் வாண்டுகளா. யாரை கல்லால் அடிக்கிறீர்கள்? விலகிச் செல்லுங்கள், விலகிச் செல்லுங்கள். யாரது? யாரது? என்ன தவம், என்ன தவம்? கல்லோடு கல்லாக, மண்ணோடு மண்ணாக, தீயோடு தீயாக, நீரோடு நீராக. என்ன தவம்? குமரனே, வேலவனே, என்ன தவம், என்ன தவம்? நாராயணா,
ஏன் அஞ்சுகிறாய்? என் மகன் தவம் செய்து கொண்டிருக்கின்றான். வா. உங்கள் குழந்தையா? ஆமா, நான் சக்தி. என் மகன் ஸ்கந்தன் தவம் செய்து கொண்டிருக்கின்றான். வா, உனக்கு காட்டுகிறேன். வா, பயப்படாதே. இங்கே வா. அதோ பார், அதோ பார். சுவாமி, கடும் தவமாக இருக்கிறது. தேங்கே நீரெல்லாம் உடம்பில் சேர்ந்து சீழ் பிடித்து போயிருக்கிறது. புழு பூச்சி எறும்பெல்லாம் உடம்பில் ஊறிட்டு இருக்கு. ஆமா, என் மகனின் தவத்தின் பெருமை அது. சிறிது காலம் முன்பே 1000 காலம் மர்மத்தில் தவம் செய்திருந்தானே, அதே பாலான் தான் இவன். கதிரவனாய் ஒளிர்கிறான், நட்சத்திரமாய் மின்னுகிறான். இவனது தவத்தை கலைக்காமல் மேலே அழைத்து வருவோம். அவன் உடலை சுத்தம் செய்து தவம் கலைக்காமல் நமது நந்தவனத்தில் அவன் தவத்தை தொடரச் செய்வோம். வா. வா. விட்டோபா போகிறான். விட்டோபா ஜோராய் போகிறான். விட்டோபா ஜோராய் போகிறான். விட்டோபா 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 ஜோராய் போகிறான். ஜோராய் போகிறான். தீவனே, தீயென்று கொண்டவனே, இங்கு வராதே. சென்று விடு, சென்று விடு. நல்லவன் போல் வேஷம் போடும் தீயவனே, இங்கு வராதே. உள்ளமெல்லாம் அஞ்சம் கொண்டவனே, சிந்தனையெல்லாம் தீவினை கொண்டவனே, இங்கு வராதே. சென்று விடு, இங்கு வராதே. பூசாரி ஆடி கச்சேரிக்கு போய் அவாசனம் பண்ணினா விதவை ஊஞ்சல் ஆடுவாளும். தேசாந்திரம் போனால் கழுதை என்ன செய்யும் சுவாமி? ராவணன் அனுமனின் வாளுக்கு தீ வைக்கவில்லை, அவனுடைய வாழ்விற்கு தீ வைத்து விட்டான். நமஸ்காரம் சுவாமி. நமஸ்காரம் சுவாமி. பிரசாதம். சுவாமி, அன்னைக்கு கல்யாண மண்டபத்தில் நடந்த நிகழ்ச்சி. ஓ, அந்த விஷயம் உனக்கும் தெரிந்து விட்டதா? அண்டா சாம்பார்ல செத்த பாம்பு ஒண்ணு கிடந்தது. அதை யாரும் கவனிக்கல. சுவாமி தான் வந்து எங்க எல்லாரையும் காப்பாத்துனீங்க. முதல்ல அவங்க தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப தவற புரிஞ்சுக்கிட்டதுனால சாமி கிட்ட மன்னிப்பு கேட்டு ஆசீர்வாதம் வாங்கணும்னு பொண்ணு பிள்ளை உறவினர்லாம் வந்துட்டு இருக்காங்க. நாராயணா சுவாமி, மனம் எப்பொழுதும் தூய்மையா இருக்க வேண்டும். உத்தரவு சுவாமி. ஈயை போல் மனமும், எறும்பை போல் சுறுசுறுப்பும், நாயை போல் நன்றி உணர்வும், ரதியை போல் அன்பும் கொண்டவனாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் குரு உனக்கு காட்சி தருவார். ஈ மலத்தையும் தேனையும் ஒன்றாக பாவிக்கிறது. அதன் போல் அனைவரையும் ஒன்றாக காண வேண்டும். எறும்பு எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் இருக்கிறது. பலமுடையவன் சோர்வடைய மாட்டான். சோர்வு இல்லாதவன் எப்பொழுதும் தனது கடமையை செய்வான். நாய் அதன் வாளை அறுத்தாலும் காதினை அறுத்தாலும் தனது எஜமானனுக்கு தனது நன்றி உணர்ச்சியை அருந்த வாளின் கொண்டும் அருந்த காதை கொண்டும் காட்டுகிறது. எந்த மனைவி தன் கணவனுக்கு மிகவும் அன்புடன் உபசரிக்கின்றாளோ அவளே ரதி போன்றவர். இப்படி மனதை தூய்மையாக வைத்திரு. கண்ணாடியில் உன் முகத்தை காணும் பொழுது ஒரு உருவம் தெரியும். ஆக அதை நீ பார்த்துவிட்டு இரண்டு உருவம் என்று எண்ணக்கூடாது. உனது மனதை தூய்மையாக வைத்துக் கொண்டால் அந்த இறைவன் உன் மனதை மூலமாக வெளியிடுவான். தியானமும் தியானிக்கப்படுபவனும் தியானம் செய்பவனும் ஆக மூன்றும் ஒன்றுதான். சுவாமி, அந்த நாரியாக இருந்த நான்
இல்லறத்தின் பல இன்பத் துன்பங்களை தாண்டி அந்த முருகப்பெருமான் அருளால் பழனி முருகன் காலடியில் மைசூர சுவாமி என்ற நாமத்தோடு முக்தியை நாடி வாழ்ந்து வந்தேன். அந்த கார்த்திகை செல்வனின் அருளால் இந்த உலகத்தின் கட்டுகள் எல்லாம் நீக்கி தங்களிடம் அடைக்கலம் புகுந்தேன். தாங்களும் என் மீது கருணை காட்டி அன்பு காட்டினீர்கள். அந்த முருகப்பெருமானின் திருப்புகழினை என்னால் முடிந்தவரை நான் பாடி வந்தேன். சுவாமி, தங்களிடம் ஞான உபதேசம் பெற விரும்பி ஜீவித்திருந்த என்னை இப்போது திடீரென்று திருவண்ணாமலையை விட்டு கீழே போ என்று சொல்கின்றீர்களே சுவாமி. கீழே போ என்று சொல்கின்றீர்கள். முருகபக்தா, கீழே போ, சீக்கிரம் கீழே போ. சுவாமி, நான் ஏதேனும் தவறு செய்து விட்டேனா? சீக்கிரம் கீழே போ. மன்னித்து விடுங்கள் சுவாமி, மன்னித்து விடுங்கள். இதற்கு மேல் தங்களிடம் பேசிக் கொண்டிருப்பது மிகப்பெரிய பாவமாகும். உங்களிடம் ஞான உபதேசம் பெற விரும்பி நான் தங்களின் உத்தரவு படி திருவண்ணாமலையை விட்டு கீழே செல்கின்றேன் சுவாமி. திருவண்ணாமலையை விட்டு கீழே செல்கின்றேன். ஆனால் சுவாமி, தாங்கள் எந்த வகையிலாவது எனக்கு ஞான உபதேசம் செய்து அருள வேண்டும். புறப்படுகிறேன் சுவாமி, புறப்படுகிறேன் சுவாமி, புறப்படுகிறேன் சுவாமி. முருக பக்தனே, இங்கே அமர்வாய். இந்த மந்திர உபதேசத்தை நீ கேட்பாய். இனி இதுவே உனது தாரக மந்திரம். உன் சிந்தையும் செயலும் அந்த பரம்பொருளை எண்ணி இருக்க வேண்டும். நீ செல்லும் இடமெல்லாம் திருப்புகள் ஒலிக்க வேண்டும். நீ பார்க்கும் பார்வையிலெல்லாம் திருப்புகள் இருக்க வேண்டும். இப்பொழுதே நீ வள்ளிமலை செல்வாய். வள்ளிமலை எங்கும் திருப்புகள் உன்னால் ஒலிக்கப்பட வேண்டும். விரைவில் நான் அங்கு வருவேன். செல். சுவாமி, சுவாமி, பெரும் பேறு பெற்றேன் சுவாமி, பெரும் பேறு பெற்றேன். பகவான் ரமணர் என்னை திருவண்ணாமலையை விட்டு கீழே போ என்று சொன்னதன் காரணத்தை இப்போது நான் உணர்ந்து கொண்டேன் சுவாமி. ஞான உபதேசம் பெறுவதற்காகவே பகவான் ரமணர் என்னை கீழே போ என்று சொல்லி இருக்கிறார், அருள் செய்திருக்கிறார். குருவார்களே, குருவார்களே, தங்களின் கருணை எனக்கு மோட்சத்தை காட்டி, மோட்சத்தை காட்டி வணங்குகிறேன் சுவாமி. சுண்டைக்காய் சாப்பிட்டால் மோட்சம் கிடைக்கும். ராமன் எப்படி ராமனோ, லக்ஷ்மணன் எப்படி லக்ஷ்மணனோ, சுண்டைக்காய் அப்படி சுண்டைக்காய் தான். சுவாமிகள், அம்மா, லக்ஷ்மி, ஏன் தெரியுமா? அங்க பாருமா, யார் வந்திருக்கான்னு பாருமா. சுவாமிகள் வந்திருக்காரு. தயிர் சாதம் சாப்பிடுகிறாயா? இதோ கொண்டு வர சுவாமி. இங்கே வா. இந்த தேவர்களே, சாப்பிடுங்கள். பூதங்களே,
சாப்பிடுங்கள். எடுத்துக்கொள்ளுங்கள். சாமி சாமி, என் உடம்புல புது தெம்பு வந்துரு போல இருக்கு சாமி. புது தெம்பு வந்துரு போல இருக்கு சாமி. ஆமா சாமி, நேக்கும் ஏதோ தெம்பு வந்த போல இருக்கு. என்ன பூஜை பண்ணிட்டு இருக்க? உங்க படத்தையும் ரமண பகவான் படத்தை வச்சுதான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன். உங்களை பார்க்கறது அப்படியே பராசக்தியை பார்க்குற மாதிரியே இருக்கு சாமி. பராசக்தியை பார்க்குற மாதிரியே இருக்கு. பூஜை பண்ணினது போதும், இனிமே தியானம் பண்ணு. தியானமா? தியானம்னா என்ன? அது எப்படி பண்றது சாமி? பகவான் நாமத்தை மனதில் நிறுத்தி கண்களை மூடிக்கொண்டு அவன் நாமத்தை உச்சரி. உனக்கு பாவங்கள் எல்லாம் விலகும், பல நன்மைகள் உண்டாகும். சாமி சாமி, ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. உன்னிடம் எத்தனை முறை கூறுவது இங்கே இந்த கடை இருக்கக்கூடாது என்று? உனது உணவுகளை தின்பதால் மக்கள் எல்லோருக்கும் நோய் வருகிறது. கடை போடாதுன்னு பல முறை சொல்லியிருக்காருல்ல, மறுபடியும் செஞ்சா எப்படிப்பா? என்னப்பா ஏதாவது சாப்பிட இருக்கா? ஐயா, என்னப்பா சரி கிடக்குது? கடையெல்லாம் தள்ளி விட்டாரு ஐயா. யாரு? அந்த பெரியவர் தான். என்னன்னு கேட்கறேன். ஏப்பா என்னது இது? ஐயா ஐயா ஒண்ணும் இல்லை எதிரிப்பா. ஐயா, பலகார கடை, அந்த பலகாரம் எல்லாம் சாப்பிட்டா தீங்கு வருது. அப்படின்னு யாராவது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? இல்ல ஐயா சுவாமி, எதிரி ஒருத்தர் கடை போட்டுருக்கிறா, அதை வந்து இந்த மாதிரி நாசம் பண்ணிருக்கீங்க நீங்க. ரெண்டு ஸ்டேஷன் வா. ஐயா ஸ்டேஷன் வா. தவறு இல்லைங்க ஐயா. தவறாக பேசக்கூடாது. வா ஸ்டேஷன் வா. ஒருத்தர் கடை போட்டுருக்கிறான், அதை வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணலாமா? இல்லைங்க ஐயா, அது ரொம்ப தீங்குங்கிறதுனால தான். இரு. ஹலோ, என்னம்மா என்ன சொல்ற? குழந்தை கதவு பிடிக்கிட்டா, கதவு திறவா? என்ன சொல்ற? கேர அக்கம் பக்கம் கூப்பிட்டு கதவு திறக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுமா? திறக்க முடியலையா? நான் என்ன பண்றது தெரியலையே. ஐயா ஐயா ஒரு நிமிஷம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. சுவாமிகளை நீங்க இருவா லைன்ல இருப்பா. சுவாமிகளை நீங்க ஜெயில போட்டதுனால தான் புள்ள ரூம் உள்ள சிக்கிக்கிட்டான். அப்படியா? சுவாமிகளை நீங்க வெளியில அனுப்பிச்சிட்டீங்கன்னா புள்ளைங்க வெளியில வந்துருவான். அப்படி சொல்றேன். சரி கிளம்புங்கப்பா, கிளம்பு. சாமி புறப்படல சாமி. கிளம்பு. என்னமாச்சு? கதவு திறந்துச்சா? சரி வச்சிருமா. சாமி எங்க? சுவாமிகளுக்கு கடும் குளிர் ஜுரம் வந்திருக்கு. ஜுரம் குறையவே இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியல. அவர் மழையில நனைஞ்சுட்டார். மழையில் நனைஞ்சது மட்டும் இல்லை, நாங்க எல்லாரும் குடும்பத்தோட சாமியோட பயப்பட எடுத்துக்கணும், கொஞ்சம் ஷவரம் பண்ணிக்கிடலாம் அப்படின்னு கேட்டோம். அப்பயே சாமிகள் சொன்னாங்க, வேண்டாம் குளிர் ஜுரம் வந்துடும் அப்படின்னாங்க. நாங்கள் தான் அவனை கட்டாயப்படுத்தி எல்லாத்தையும் புகைப்படம் எடுக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணோம். அதுவும் சின்ன குறுக்கு ஆற்றுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற இடத்துல தான் எல்லாம் செய்ய போகிறோம்னு சொன்னோம். சுவாமிகள் மௌனமாக இருந்துட்டாங்க. அதை சம்மதம் நினச்சி நாங்கள் பண்ணிட்டோம். இப்போ குளிர் ஜுரம் வந்துடுச்சு. எவ்வளோ மருந்து மாத்திரை எல்லாமும் கொடுத்து பார்த்தோம் சுவாமிகளுக்கு, ஒன்றும் முடியலையே. இதில் இன்னொரு விசேஷம், சுவலட்சுமி இருக்காலையோ, அவட்ட சுவாமிகள் பேசிட்டு இருந்திருக்காரு. நான் புது வீட்டுக்கு போகட்டுமா 3 தடவை கேட்டிருக்காரு. ஏன் சுவாமிகளே இப்படி சொல்றீங்கன்னதுக்கு, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவாள்லாம் தொல்லை தர்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளவு ஒன்றும் புரியாதவன் புது வீட்டுக்கு போயிடுங்க, ஒரு இடத்துல நிலையா இருந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதையும் இப்ப நடக்கிற நிகழ்ச்சியை வச்சு பார்க்கிற போது மனசு ரொம்ப சங்கடப்படுது. என்ன செய்யறதுன்னே தெரியல. மழையும் வெள்ளமா பெருக்கெடுத்து ஓடுறது. சுவாமிகள் வேற நிஷ்டத்தை விட்டு கலையாம இருக்காரு.
சுவாமி, என்ன செய்யறது எனக்கு தெரியலண்ணா. நாம ஒண்ணு பண்ணுவோம், எல்லாருமா சேர்ந்து ராமஜபம் பண்ணுவோம், பாராயணம் பண்ணுவோம். ஆமாண்ணா, அதுதான் செய். ஆனா ராமநாம ஜபம் பண்ணா சுவாமிகளுக்கு கேட்குமா? சுவாமி, சுவாமி மன்னிச்சிருக்கோம் சுவாமி, அஞ்ஞானமா பேசிட்டேன், மன்னிச்சிருக்கோம் சுவாமி, மன்னிச்சிருக்கோம் சுவாமி, மன்னிச்சிருக்கோம் சுவாமி. சுவாமி எல்லாரும் சொல்லுங்க, ராம 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 ராம. சுவாமிகள் முக்தி அடைஞ்சிட்டார், சுவாமிகள் முக்தி அடைஞ்சிட்டார், சுவாமிகள் முக்தி அடைஞ்சிட்டார். அருணாச்சலம், அருணாச்சலம், அரகரமட் பார்வதி மதஜி, அரகரமட் பார்வதி மதஜி. சிவ 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 சிவ. பரித்ராணாய சாதுனா விநாசாய சுதுத்கிருதா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே, சம்பவாமி யுகே யுகே. அருணாச்சல, 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 அருணாச்சல. அண்ணா, அருணாச்சல, 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 அருணாச்சல. அருணாச்சலேஸ்வராய நமः, அருணாச்சலேஸ்வராய நமः, அருணாச்சலேஸ்வராய நமः, அருணாச்சலேஸ்வராய நமः, அருணாச்சலேஸ்வராய நமः, அருணாச்சலேஸ்வராய நமः.